அத்தியாயம் 1. பஸ்ஸு ஒரு 10 நிமிஷம் நிற்கும். கண்டக்டர் உள்பக்கம் திரும்பி பொது அறிவிப்பு செய்துவிட்டு கீழே இறங்கினார். டிரைவர் என்ஜினை நிறுத்தும் முன் ஒரு முறை சீரவிட்டார். தனது தனிக்கதவை திறந்து இறங்கி மாட்டேர் என்று சாத்தினார். எனக்கு மட்டும் அந்த அறிவிப்பு எரிச்சலை தந்தது. 10 நிமிஷம் தாமதமாகத்தான் ஊட்டி செல்ல போகிறோம் என்பது கசப்பாக இருந்தது. 10 நிமிஷம் என்பது பெரிய தாமதமில்லை. ஆனால் 100 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு வினாடி ஒவ்வொரு பின்னத்திற்கும் மகத்தான மதிப்பு உண்டு. என் மனதில் 1 வருடம் 2 மாதங்களுக்கு முன்பு நான் தொடங்கிய ஓட்டப்பந்தயத்தில் 2 தினங்களுக்கு முன்பு வெற்றி எல்லையை தொட்டாயிற்று. பரிசு கோப்பையை பெற்றுக்கொள்ள வெற்றி மேடையை நோக்கி நடக்கும்போது 10 நிமிஷம் பொறு என்றால் எப்படி இருக்கும்? பரிசு கோப்பை எனக்குத்தான் என்று எடுத்து வைத்து விட்டார்கள். வெற்றி பெற்றவன் நான் தான் என்று அறிவித்து விட்டார்கள். இனி அவை மாறப்போவதில்லை என்றாலும் என் கையில் கொடுக்கும் வரை ஒரு சுவாரஸ்யமான தவிப்பு இருக்கத்தான் செய்கிறது. கல்லூரி படிப்பு முடிந்ததும் நாங்கள் பிரிகிற கட்டத்தில் நண்பர்கள் ஆளுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி பரஸ்பரம் எங்கள் விலாசங்களை அறிவு கட்டின பொன்மொழிகளையும் பகிர்ந்து கொண்டோம். தேவசகாயம் என்கிற என் நண்பன் இப்படி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தான். காதல் என்பது ஒரு மாயவலை. அதில் மட்டும் சிக்கிக்கொள்ளாதே. அது உன் சிந்தனை, லட்சியம், செயல்வேகம் அத்தனையையும் முடக்கி போட்டுவிடும். தேவசகாயம் இப்போது பொள்ளாச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருப்பதாக கேள்வி. அவனை போய் பார்த்து நீ எழுதியது முழு பொய் என்று சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரை என் சிந்தனை, லட்சியம், செயல்வேகம் அத்தனையும் தீவிரப்படுத்தியதே காதல்தான் என்று நிதானமாக என் பொறுமையான வெற்றி கதையை சொல்ல வேண்டும். பஸ்ஸில் என்னை தவிர வேறு யாரும் உதிரி ஆசாமிகளாக தெரியவில்லை. பெரும்பாலும் தேன்நிலவுக்காக ஊட்டி பயணப்பட்டு கொண்டிருக்கும் இளம் தம்பதிகள். எல்லா மனைவிகளும் ஜன்னலோரத்தில் அமர்ந்து தலையில் நிறைய பூ வைத்திருந்தார்கள். சில கணவர்கள் இறங்கி சென்று வாங்கிய குளிர்பானங்களை கீழே நின்றபடி ஜன்னல் வழியாக தந்து கொண்டிருந்தார்கள். 6 பேர் கொண்ட ஒரு உற்சாக நண்பர்கள் குழு டோலாக்கு டோல் டப்பிமா அடி கங்கம்மா என்று பாடிக்கொண்டிருக்க ஒருவன் சூட்கேஸை மடியில் வைத்து விரல் மடக்கி வாயை கோணல் செய்து பொருத்தமாக தாளம் போட்டான். நான் பஸ்ஸை விட்டு இறங்கினேன். மலைப்பாதை தொடங்கி ரொம்ப தூரம் வந்துவிட்டு இருந்ததால் குளிர்காற்று முகத்தை வருடியது. பச்சை தாடி வளர்த்த மலைமுகங்கள். வாரத்தின் எல்லா தினங்களிலும் நீல சீருடை அணிந்த வானம். சிகரெட் பிடிக்க வேண்டும் என்கிற உந்துதல் ஏற்பட்டது. சிகரெட் பிடித்து 14 மாதங்களாகின்றன. இப்போது தான் பிடிக்கலாம், தாராளமாக பிடிக்கலாம். எனக்கு அதற்கான உரிமை உண்டு. நான் கடையில் என்ன பிராண்ட் சிகரெட் வாங்கி வித் யுவா பர்மிஷன் விஜி என்று மனதில் சொல்லிக்கொண்டு பற்ற வைத்தேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இதமான வெட்பத்துடன் சிகரெட் புகையை அனுபவித்தது என் நுரையீரல். விஜி, நீயும் எத்தனை விதமாக சொல்லி பார்த்தாய். ஸ்டீஃபன், எதுக்கு உடம்பை கெடுத்துக்கிறீங்க? நான் என்ன தினம் 4 பேக்கெட்டாக பிடிக்கிறேன்? எப்போவாவது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்ப மட்டும்தானே பிடிக்கிறேன். ஓகோ, நீங்கள் இப்போ சொல்கிறது உண்மையா இல்லை அன்னைக்கு சொன்னது உண்மையா? அன்றைக்கி என்ன சொன்னேன்? விஜி, உன்னை பார்க்குறப்ப மட்டும் இல்லை, மனசில் நினச்சாலே சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமாம். என்னை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நினைக்கிறீங்க? எத்தனை தடவை நினைக்கலன்னு கேளு. சரி, எத்தனை தடவை நினைக்கல? ஒரே ஒரு தடவை தான் நினைக்காம இருக்க. அது நான் தூங்குகிற நேரம். அது கூட கனவு வராமல் தூங்குகிற நேரம்தான். மாட்டினீங்க. அப்போது தூங்குகிற நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் என்னை நினைக்கிறீங்க. என்னை நினைக்கிறப்ப உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறப்ப எல்லாம் சிகரெட் பிடிக்கிறீங்க. ஆக ஒரு நாளைக்கு 4-5 பேக்கெட் தாண்டுதுன்னு அர்த்தம். விஜி, இதுக்கு பேர் தர்க்கம் இல்லை, குதர்க்கம். லவ் இஸ் காட் ஒரு தனி அர்த்தம், லவ் இஸ் பிளைண்ட் இது ஒரு தனி அர்த்தம். ரெண்டையும் இணைச்சு ஸோ காட் இஸ் பிளைண்டுன்னு சொல்கிறது நியாயமா? ஸ்டீஃபன், உங்களோட வாதம் பண்ணி ஜெயிக்கிறது இல்லை என் நோக்கம். உங்களை புத்தி எனக்கு அக்கறை இருக்காதா? விவரம் தெரியாத குழந்தை நெருப்போட விளையாடினா ஏற்பட பதட்டத்தை விட நீங்கள் நெருப்பை வாயில் வச்சு ஊதுறப்போ நான் அதிகமாக பதட்டப்படுறேன். கவலைப்படாத, என் சட்டையிலோ உன் சேலையிலோ நெருப்பு படாமல் ஜாக்கிரதையாக பார்த்து தான் நான் பிடிப்பேன். இந்த குறும்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வேறு எதில் குறைச்சலாம்? சிகரெட் பிடிக்காதீங்கன்னு 100 விதமாக சொல்லி பார்த்துட்டேன். உங்கள் ஆரோக்கியத்தை காரணம் காட்டிட்டேன். எனக்கு பிடிக்கலைன்னுட்டேன். சிகரெட் பிடிச்சா உங்கள் கூட பேச மாட்டேன்னு சொல்லி பார்த்துட்டேன். எதுக்கும் மசியலைன்னா எப்படி? விடக்கூடாதுன்னு வைராக்கியம் இல்லை விஜய், விட முடியலை. முடியும், நினச்சா முடியும். நீங்கள் சங்கடப்படலைன்னா ஒன்று சொல்கிறேன். என்னோட விருப்பம், உங்கள் ஆரோக்கியம் பற்றிய கவலை இதெல்லாம் விடுங்க. சிகரெட் பிடிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இந்தியாவில் சிகரெட்டை சட்டப்பூர்வமாக இது வரைக்கும் தடை செய்யலை விஜி. அதனால் ஒரு குடிமகனுக்கு உண்டான சாதாரண உரிமைகளில் அதுவும் ஒன்று. நான் கேட்டது சட்டப்பூர்வமான உரிமை இல்லை ஸ்டீஃபன். பின்ன பொருளாதார உரிமை உங்களுக்கு உண்டா? உங்கள் அப்பா சம்பாதிக்கிற பணம், அதில் உங்களுக்கு வேலைக்கு விண்ணப்பம் போட, நுழைவுத் தேர்வு எழுதுன்னு சொல்லி தர்ற பணம், அந்த பணத்தில் சிகரெட் ஊதி தள்ளுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? விஜி, நீ அனாவசியமாக என்னை காயப்படுத்துகிற. இருக்கட்டும், நான் உங்களை காயப்படுத்துறதாவே இருக்கட்டும். உங்களோட ஜாலியாக சிரித்து பேசுகிறதுக்கு மட்டும்தானா? உங்களோட சண்டை போடக்கூடாதா?
நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சந்தோஷம், கோபம், வருத்தம் எல்லாம் தான் கலந்துருக்கும். வேணும்னே தானே காயப்படுத்துகிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே ரோஷம் இருந்தால் நீங்கள் பற்ற வைக்கிற அடுத்த சிகரெட்டுக்கான காசை உங்கள் சொந்த சம்பாத்தியத்தில் இருந்து செலவு பண்ணுங்கள். பாதி வரை வந்த சிகரெட்டை படு ரோஷமாக நான் வீசிவிட்டு அவளை கோபமாக முறைத்துவிட்டு மேற்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் என் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றது பசுமையாக நினைவிருக்கிறது. அன்று அவள் இலை பச்சை நிறத்தில் சேலை கட்டியிருந்தாள். ஒற்றை பின்னலை முன்புறம் போட்டிருந்தாள். ஒற்றை கையை கன்னத்தில் தாங்கியிருந்தாள். அதில் பச்சையும் கருப்புமாய் அடுத்தடுத்து அணிந்த வளையல்களில் ஒன்று மட்டும் அணி சேராமல் தனியாக நின்றது வரை நினைவில் இருக்கிறது. கண்டக்டரும் டிரைவரும் பச்சை நோக்கி செல்ல வெளியே நின்றிருந்த பயணிகள் துரிதமாக பஸ்ஸில் ஏறிக்கொள்ள தொடங்கினார்கள். நான் சிகரெட்டை மேலும் 2 முறை இழுத்து போட்டுவிட்டு போடும் முன்பாக அதை ஒரு முறை பார்த்துவிட்டு ஏறினேன். என் சொந்த சம்பாத்தியத்தில் நான் வாங்கிய முதல் சிகரெட் வீசி பஸ் புறப்பட்டது. நான் சௌகரியமாக சாய்ந்து அமர்ந்து கொண்டேன். கண்களை மூடினேன். விஜயை நான் முதலாக சந்தித்ததில் தொடங்கி ஒரு முறை நினைத்து பார்க்க ஆசையாக இருந்தது. பகுதி 2. என் அப்பாவுக்கு ஊட்டியில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நிர்வாக அலுவலகத்தில் டைப்பிஸ்ட் வேலை. காலை 9 மணிக்கு போய் மாலை 5 மணிக்கு வந்து விடுவார். தன் பெயரை ஜோசப் அருள்தாஸ் என்று முழுமையாக அறிமுகப்படுத்திக் கொள்வார். தினமும் சவரம் செய்வார். காதோரங்களில் நரையை பற்றி கவலைப்படாமல் எண்ணெய் போட்டு வாரிக்கொள்வார். எவ்வளவு குளிர்காலமாக இருந்தாலும் தட்பவெப்பநிலை -1, 2 என்று ஆனாலும் காலையில் 5 மணிக்கு எழுந்து கொள்ள தவறியதே இல்லை. காஃபி போட்டு வைத்துவிட்டு என்னையும் தங்கை சிண்ட்ரெல்லாவையும் எழுப்புவார். அவர் எழுப்பும்போது எழுந்து பல் துலக்கி காஃபி குடித்துவிட்டு அவர் வெளியே வாக்கிங் புறப்படுவது வரை காத்திருந்து அவர் சென்ற அடுத்த வினாடியே மறுபடி கட்டிலில் விழுந்து விடுவேன் நான். சிண்ட்ரெல்லா இந்த ஏமாற்று வேலையெல்லாம் செய்வதில்லை. குளித்துவிட்டு காலை டிஃபனுக்கான காரியங்களை பரபரவென்று 1 மணி நேரத்தில் செய்து முடித்து வீட்டின் பின்புற காய்கறி தோட்டத்திற்கும் முன்புற பெரிய பூந்தொட்டிகளுக்கும் தண்ணீர் ஊற்றிவிட்டு இறைவனின் முன்னால் என்று பிரார்த்தனை முடித்துவிட்டு தன் கல்லூரி பாடப்புத்தகங்களை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்து விடுவாள். அப்பா போய்விட்டு திரும்பும்போது அரை நிமிட அவகாசம் கொடுத்து அண்ணா அப்பா வர்றார் என்று குரல் கொடுப்பாள். உடனே நான் பரபரவென்று எழுந்து செய்திகள் படித்து கொண்டிருப்பதாக பாவனை செய்வேன். அல்லது அவருடைய சைக்கிளை துடைத்து கொண்டிருப்பேன். அல்லது பின்புற காய்கறி தோட்டத்தில் வெண்டை, கத்தரி இவற்றை கூடை வைத்து ஒடித்து போட்டு கொண்டிருப்பேன். காலையில் எழுந்து காஃபி குடித்த பிறகு நான் பிஸியாக வீட்டு வேலைகள் செய்கிறேனாம். வேலை கிடைக்காமல் 3 ஆண்டுகள் வீட்டில் சும்மா இருந்த போதும் என்னை ஒரு தடவை கூட தண்டச்சோறு என்றோ வேறு கடுமையான வார்த்தைகளாலோ திட்டியதே இல்லை. அவரே பத்திரிகையிலிருந்து விளம்பரங்களை கத்தரித்து கொடுத்து இந்த கம்பெனிக்கு அப்ளை செய் என்பார், இந்த பரீட்சை எழுது என்பார். ஊட்டியில் அவள் வேலை பார்க்கும் ஹோட்டலிலேயே எனக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்ய முயற்சி செய்தார். அப்பா பையன் இருவரையும் ஒரே நிறுவனத்தில் வைத்து கொள்வதை நிர்வாகம் பல காரணங்களால் ரசிக்கவில்லை. ஊட்டியில் அவருக்கு அறிமுகமான பல பெரிய மனிதர்களின் டீ எஸ்டேட்களில் சூப்பர்வைசர் வேலை எனக்கு அவரால் வாங்கி கொடுத்திருக்க முடியும். ஆனால் அந்த வேலைகளில் எல்லாம் சம்பளம் குறைவு, வேலையும் நிரந்தரமில்லை, மேற்கொண்டு முன்னேறும் வாய்ப்புகள் இல்லை என்கிற காரணங்களால் அவருக்கே அதில் இஷ்டமில்லை. மாலையில் அப்பா வீட்டிற்கு திரும்பும்போது தினமும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வந்து விடுவார். ஒரு நாளைக்கு கேக், ஒரு நாளைக்கு பழங்கள், ஒரு நாளைக்கு மக்காச்சோளம், ஒரு நாளைக்கு நிலக்கடலை. சில நேரத்தில் பிளாட்ஃபாரத்தில் நான் வாங்கினேன். உனக்கு எடுப்பாக இருக்கும்னு மனசுக்கு பட்டது என்று காட்டன் டிஷர்ட் வாங்கி வந்து தருவார். கலகலப்பாக பழகுவார். அதே வேலை நடத்தை ரொம்ப முக்கியம் அவருக்கு. நாணயம் உயிர் மூச்சு. கடன் வாங்குவது பிடிக்காது, கோல் சொல்வது பிடிக்காது, வெட்டி அரட்டை பிடிக்காது. ஒரு தடவை என் தங்கை ஆஃபீஸ்லேருந்து 2 கார்பன் பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கப்பா எனக்கு வேணும் என்று சொல்ல 2 மணி நேரத்திற்கு திட்டு வாங்கி கட்டி கொண்டாள். அன்றைக்கு ராத்திரி 3 அமர்ந்து ப்ரேயர் செய்தபோது ஸ்டீஃபனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க ஆசீர்வாதியுங்கள் இறைவனே, சிண்ட்ரெல்லாவுக்கு தன் படிப்பில் நல்ல வெற்றி கிடைக்க அருள் புரியுங்கள் கர்த்தரே என்று வாய்விட்டு நிறைய வேண்டுதல்களை சொல்லி கொண்டே வந்த அப்பா பிரேயரை முடிப்பதற்கு முன்பாக காலையில் நான் திட்டியதால் இரவு சாப்பாட்டில் அதிக காரம் போட்ட சிண்ட்ரெல்லாவை மன்னித்து விடுங்கள் தேவனே என்றதும் நாங்கள் இருவரும் சிரித்து விட்டோம். பிறகு சிண்ட்ரெல்லாவின் தலையை தடவி கொடுத்த அப்பா, உனக்கு நான் திட்டுறது மட்டும்தான் புரியுது, ஏன் திட்டுறேன்னு புரியலை. நான் சொன்னதையெல்லாம் யோசித்து பார்த்துருந்தா நான் திட்டுனது நியாயம்னு உனக்கு பட்டிருக்கும், பட்டுதா என்றார். சிண்ட்ரெல்லா, நியாயம்தான், ஆனால் ஒரு விஷயம், திட்டுறப்ப மட்டும் ஒரே விஷயத்த 10 தடவை சொல்லியாகணுமா என்றால் குறும்பாக. அப்பா காலையில் ஹோட்டலுக்கு சைக்கிளில் புறப்படும்போது சிண்ட்ரெல்லாவை பின்னால் உட்கார்த்தி வைத்து அழைத்து சென்று கல்லூரியில் விட்டு போய்விடுவார். 2 பேரும் போன பிறகுதான் என் நரகம் தொடங்கும். வேலை இல்லாத ஒரு இளைஞனுக்கு மற்றவர்களை காட்டிலும் தனிமை ரொம்ப கொடுமையானது. எனக்கோ கதை புத்தகங்கள் படிப்பதில் ஆர்வமில்லை.
வீட்டில் இருக்கும் டேப் ரெக்கார்டில் திரும்ப திரும்ப 10 கேசட்டுகளின் பாடல்களை எத்தனை முறைதான் கேட்பது? வேலைக்கான விண்ணப்பத்தை நிரப்பி புகைப்படம் இணைத்து தபால் பெட்டியில் போட்டால் ஒரு அரை மணி நேரம் செலவாகும். அப்புறம் அதனால் வீட்டை பூட்டி கொண்டு என் கல்லூரி நண்பன் சிவதாஸின் கடைக்கு போய்விடுவேன். ஷேரிங் கிராஸில் ஒரு சின்ன ஜெனரல் ஸ்டோர்ஸ் வைத்து நடத்தி வந்தார் அவன் அப்பா. இவன் கல்லூரி படிப்பு முடிக்க வேண்டும் என்று காத்திருந்தது போல அவர் இறந்து போக இவன் விண்ணப்பம், நேர்முக தேர்வு என்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் சொந்த கடையின் முதலாளியாகி கடையில் உட்கார்ந்து விட்டான். சிவதாஸின் கடையில் அவ்வளவாக பரபரப்பான வியாபாரம் இருக்காது. கடையில் அலங்காரம் பற்றாது. பழைய ரக கடை. அதை மாற்றியமைக்க பல ஆயிரங்கள் தேவைப்படும். அதற்கு தற்போது வாய்ப்பு இல்லாததால் தன் அப்பா விட்டு சென்ற அதே நிலையில் வைத்து ஓட்டி கொண்டிருந்தான். நான் போய் கவுண்டரில் உள்ள சிறிய கதவை திறந்து உள்பக்கம் அவன் கல்லா நாற்காலிக்கு அருகில் நிரந்தரமாக இருக்கும் 9 ஓட்டைகள் போட்ட ஸ்டூலில் உட்கார்ந்து விடுவேன். கடையில் உள்ள சிப்பந்திகளில் ஒருவன் லீவ் போட்டு மற்றவன் சரக்கு கொள்முதலுக்காக தபால் ஆஃபீஸுக்கோ வெளியே போய்விடும் நேரங்களில் நானே தான் கௌரவ சிப்பந்தி. அந்த கடையில் குளியல் சோப்பு எங்கே இருக்கிறது, கண்மை எங்கே இருக்கிறது, பம்பர கயிறு, பெட்ரமாஸ் வாஷர், மெழுகுவத்தி, டார்ச் செல் என்று சகல பொருட்களையும் இடுட்டில் கூட துழாவி எடுத்துருவேன். அவற்றின் கொள்முதல் விலைகளும் தெரியும், விற்பனை விலைகளும் தெரியும். சில தன் சொந்தக்காரர்களின் வீட்டு திருமணங்களுக்காக தவிர்க்க முடியாமல் 1 நாள் 2 நாள் என்று வெளியூர் செல்கிற நேரங்களில் கடைசாவி கல்லாசாவி இரண்டையுமே என்னிடம் கொடுத்துவிட்டு போய்விடுவான். நான் தற்காலிக முதலாளியாகி வியாபாரம் செய்து வைப்பேன். சிவதாஸ் கொஞ்சம் குண்டாக இருப்பான். சதா சுயிங்கம் மெல்வான். மனதில் எதுவும் இல்லாமல் பேசுவான். எதையும் அரைப்பதே இல்லை. சோம்பல் பிடிச்ச மாதிரி வியாபாரமே நடக்காத கடை மாதிரி தான் தெரியும் ஸ்டீஃபன். ஆனால் எனக்கு இந்த கடையில் இருந்து எல்லா செலவும் போக மாதம் 8000 ரூபாய் கிடைக்குது தெரியுமா என்பான். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் நேற்று சண்டை. கேவலமான விஷயந்தான். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, தண்ணி போடுறதுக்காக வீட்டில் இருந்து அம்மாவோட வளையலை திருடி எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சுட்டான் என்பான். அவன் கடைக்கு போய் உட்கார்ந்து விட்டால் நேரம் நகர்வதே எனக்கு தெரியாது. சிவாவின் கடையில்தான் விஜய் எனக்கு அறிமுகமானாள். அத்தியாயம் 3. சிவா தன் குடும்பத்துடன் திருப்பதி சென்றுவிட்டு திரும்பி 4 தினங்களாகும் என்று சொல்லி கடையை என்னிடம் ஒப்புவித்து விட்டு சென்ற வேலை அது. நான் கல்லா நாற்காலியில் அமர்ந்து சிவா கடையில் பொட்டலம் அடிப்பதற்காக வாங்கப்படுகிற பழைய சினிமா பத்திரிகையில் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த மத்தியான நேரம். கடையில் இருந்த 2 சிப்பந்திகளில் ஒருவன் சாப்பிட போயிருந்தான். மற்றொருவனை தெருமுனையில் சூடாய் போடுகிற மசால் வடை வாங்கி வர அனுப்பி வைத்தேன். அப்போதுதான் அவள் வந்தாள். மகா வேகமாக, மகா கோபமாக. மேசை மேல் 1 கிலோ வாஷிங் பவுடர் பாக்கெட்டை தூக்கி தொப்பென்று போட்ட சத்தத்தில் தான் நான் நிமிர்ந்தேன். என்ன சார் இது, சோப்பு தூளா இல்லை ஆத்து மணலா? எதுக்கு இப்படி பிரபலமான கம்பெனியோட பேரில் போலியாக போட்டு வர்ற சாமான்களை வாங்கி விற்கிறீங்க? நாங்கள் காசு தரோம் சார், நீங்கள் ஒன்றும் இலவசமாக தரல. இருங்க, என்னத்தை இருக்கிறது? வியாபாரம்னா அதில் ஒரு நேர்மை வேணும். தரம் தாழ்ந்து போலி சாமானை வாங்கி நல்ல சாமானோட விலக்கி விற்று பொழப்பு நடத்துகிற திருட்டுத்தனம் தேவைதானா? ஜனங்களை எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க? கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் யாருன்னு, நீங்கள் யாராக இருந்தால் என்ன? நான் காசு கொடுத்து பொருள் வாங்குகிற வாடிக்கையாளர். எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. 2 கிலோ சோப்பு தூள் வாங்கிட்டு போனேன். ஒரு பேக்கெட்டை பிரித்து கொட்டினேன். தண்ணியில் கொட்டினதும் உடனே கரைஞ்சிது. கையை விட்டு கலக்கினேன். ஒரு நுரை கூட வரல. கையில் வலி எடுத்தது தான் மிச்சம். மரியாதை எனக்கு 2 பேக்கெட்டுக்கான ரூபாயை கொடுத்துருங்க, இல்லைனா சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். எல்லோரும் கேள்வி கேட்காமல் நொந்துக்கிட்டு அமைதியாக போய்டுறதால உங்கள் மாதிரி ஆசாமிங்க மேலே நல்லா ஏமாத்துறீங்க. சத்தம் போடாமல் பொறுமையாக இருந்தால் காசையும் தொலைச்சிட்டு சத்தம் போடாமல் இருக்கணுமா? இதற்குள் அவள் போட்ட கூச்சலில் அக்கம் பக்கத்து கடைக்காரர்களும் சாலையில் செல்கிறவர்களுமாக 10-15 பேர் கூட்டமாக கூடிவிட்டார்கள். நான் இந்த கடையின் முதலாளி இல்லை என்றோ எனக்கு இந்த சரக்கின் பின்னணி பற்றி எதுவும் தெரியாது என்றோ விளக்கம் சொல்வதற்கான அவகாசத்தை அவள் தரவே இல்லை. பற்ற வைத்த 5000 வாலா பட்டாசு சரமாக அவள் நிறுத்தாமல் படபடவென்று பேசிக்கொண்டே சென்றதால் கூட்டமும் கூடியதால் கேள்வி எதுவும் கேட்காமல் கல்லாவில் இருந்து பணத்தை எடுத்து தருவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அவள் பணத்தை வாங்கி கொண்டு இந்த மாதிரி மட்டமான சாமான்களை, போலி சாமான்களை விற்கிற பழக்கத்தை இன்னையோட நேர்த்திக்குங்க என்று நொண்டி அடித்து விட்டு போன போதுதான் மசால் வடையோடு கடைப்பையன் வந்து நின்றான். கூட்டம் கலைந்ததும் அவன், என்ன சார் தகராறு என்றான். நான் விபரம் சொன்னேன். சார், உங்கள் நண்பருக்கு போலீஸாருக்கு விற்கிறதுக்கு மனசே வராது சார். சாமிக்கு நியாயத்துக்கும் பயப்படுவார். பவுட்ரு சோப்பு எல்லாத்துலேயும் பிரபலமான பொருட்களுக்கு போலி வந்துருச்சு. ஒரிஜினல் சரக்கோட விலையில் கால்வாசி விலைக்கு விற்றா சப்ளை செய்கிறதா வந்து கேட்பாங்க. அப்படி வர்றவங்களை நிற்க கூட வைக்காமல் துரைச்சி அடிச்சிருவார் முதலாளி. பின்ன எப்படி இந்த வாஷிங் பவுடரில் மட்டும் போலி வந்துச்சு கடைக்குள்ளே? அந்த பொண்ணு வேணும்னு வந்து சண்டை போட்டுட்டு காசு வாங்கிட்டு போகணும்னு என்ன அவசியம்?
சிப்பந்தி அவள் வைத்துவிட்டு போன அந்த 1 கிலோ வாஷிங் பவுடரை கையில் எடுத்து புரட்டி பார்த்தான். இது ரொம்ப பிரபலமான கம்பெனியோட சரக்கு சார். இது போலி இல்லை, ஒரிஜினல் தான். ஆனால் அவங்க அனாவசியமாக சத்தம் போட வேண்டியதில்லை. எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு புரியலை சார் என்று தலையை சொரிந்தான். சரி இருக்கட்டும், அந்த பொண்ணு யாரு? இதே தெருவில் இருக்காங்க. அவங்க அப்பா பேர் கணபதிராம், கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. அவரோட ஒரே பொண்ணு. இந்த பொண்ணு வழக்கமாக நம்ம கடையில் தான் எல்லா சாமான்களும் வாங்கும். வாயாடி ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி 100 கேள்வி கேட்பாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வாஷிங் பவுடர் போடுகிற வேன் வந்து எங்கள் கடைவாசலில் நின்றது. அதிலிருந்து டை கட்டின கம்பெனியின் பிரதிநிதியான உள்ளூர் விநியோகஸ்தரும் இறங்கி வந்தார்கள். எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் சப்ளை செஞ்ச 1 கிலோ வாஷிங் பவுடரில் பேட்ச் நம்பர் 86791 போட்டிருக்கிற பேக்கெட்டுகளை மட்டும் கொஞ்சம் தனியாக பிரித்து கொடுங்க என்றான் பிரதிநிதி. என்ன விஷயம் என்று. அதிலெல்லாம் ஏதோ கோளாறு ஆயிருக்குது சார். அதனால் அதை பூரா கடையிலேருந்து எடுத்துகிட்டு வேற கொடுக்க சொல்லி கம்பெனிலேருந்து அவசர தகவல் வந்துச்சு. ஏங்க, நீங்கள் கவனக்குறைவாக கோளாறு பண்ணிடுவீங்க. இங்கே வாடிக்கையாளர்கள்கிட்ட நாங்கள் கேவலமாக திட்டு வாங்கணுமா? கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும் நீங்கள். இங்கே ஒரு பெரிய ரகலையே நடந்துருச்சு. வெரி சாரி சார். என்னமோ நாங்கள் திருட்டுத்தனமும் ஏமாந்து வேலையும் செய்கிறதா கண்ணா பின்னான்னு பேசிட்டு போயிட்டாங்க. ஒரு கூட்டமே கூடி போச்சு. அதான் சாரி சொல்கிறேனே சார். சாரி சொல்லிட்டா போனமானம் வந்துடுமா? அந்த வாடிக்கையாளர் இனிமேல் எங்கள் கடைக்கு வரப்போகிறதில்ல. அவங்க 100 பேர்கிட்ட இந்த கடையை போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. கடையோட பேரே ரிப்பேர் ஆயிடுச்சு சார். நான் என்ன செய்யிட்டு சொல்லுங்கள்? என்கிட்ட சொல்கிற சாரியை என்னோடு வந்து எங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள். உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கட்டும். நிச்சயமாக. எங்கே இருக்காங்க அவங்க? சிப்பந்தியிடம் வீட்டின் அடையாளத்தை சரியாக கேட்டுவிட்டு அந்த விற்பனை பிரதிநிதியையும் அழைத்து கொண்டு நான் புறப்பட்டேன். எங்கள் கடையில் இருந்து 10 கடை தள்ளி ஒரு சந்தில் இருந்த அழகான வர்ணம் அடித்த வீட்டின் கதவு முன் நின்றோம். அழைப்பு மணியை நான் ஒலிக்க செய்தேன். கதவு திறந்து கண்ணாடி அணிந்த நடுத்தர வயது பெண்மணி கணபதிராமின் மனைவியாக இருக்கலாம். நாங்கள் விநாயகா ஜென்ரல் ஸ்டோர்ஸ்லேருந்து வர்றோம். மிஸ்டர் கணபதிராமோட பொண்ணு கொஞ்சம் முன்னாடி ஒரு விஷயமா எங்கள் கடைக்கு வந்திருந்தாங்க. அது விஷயமா அவங்கக்கிட்ட ஒரு தகவல் சொல்லணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா என்றேன். விஜி, விஜி என்ற அந்த அம்மா அழைக்க அப்போதுதான் அவளின் பெயரை அறிந்தேன். கிரைண்டரில் இருந்து மாவு வழித்து பாத்திரத்தில் போட்டு கொண்டிருந்த விஜி மாவு கையோடு வந்து என்னை பார்த்து என்ன சார் என்றால் முகத்தை சற்று வெறுப்பாக மாற்றிக்கொண்டு. நீங்கள் வாங்கினீங்களே வாஷிங் பவுடரு, அந்த கம்பெனியோட பிரதிநிதி இவர் என்னமோ சொல்கிறாரு, கேட்டுக்குங்க மேடம் என்றேன். பிரதிநிதி தொண்டையை சிறுமிக்கொண்டு, அதாவது மேடம், நீங்கள் வாங்கின வாஷிங் பவுடரில் குறிப்பிட்ட பேட்ச் சரக்கில் கெமிக்கல் கலவையில் தப்பு நடந்து போச்சு. அதனால் அந்த பேட்சில் சப்ளை ஆன எல்லா பேக்கெட்டுகளையும் கடையில் இருந்து நாங்கள் திரும்ப வாங்கிட்டு இருக்கோம். தப்பு எங்கள் பேரில் தான், கடைக்காரங்க மேலே இல்லை. உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்துக்கு சாரி சொல்லிட்டு போகத்தான் வர்றோம் என்றான். அவள் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. உண்மை புரியாமல் கடைக்கு போய் கண்டபடி கத்துவிட்டோமே என்கிற சங்கட உணர்வை அவள் முகம் துல்லியமாக வெளிப்படுத்தியது. என்னை திரும்பி பார்த்த ஒரு பார்வையில் மன்னிப்பு கேட்கும் 1000 வார்த்தைகள் ஒளிந்திருந்தன. இன்னொரு விஷயம், கடைக்கு நான் முதலாளி இல்லை. அவர் வெளியூர் போயிருக்கிறதால தற்காலிகமாக நான் கடையை பார்த்துக்கிறேன். நான் கடை முதலாளி சிவதாஸோட நண்பன் என்றேன். அவள் ஏதோ சொல்ல வாயெடுக்கும் முன்பாக அவள் அம்மா, இப்போ தானே விவரம் புரியுது. விவரம் புரியாதப்போ ஆத்திரம் வரத்தானே செய்யும். கடைக்கு வந்து சத்தம் போட்டுட்டு வந்ததா சொன்னா என்றார். அது சரிதாங்க, நாங்கள் வர்றோம் என்று புறப்பட்டு வந்து விட்டோம். அன்றைக்கு மாலையே அவளை 3ஆம் தடவை சந்திப்போம் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவள் கடைக்கு வந்தாள். வேறு சேலையில் இருந்தாள். தன்னை சற்று கவனமாக அலங்கரிப்பது தெரிந்தது. மதியம் அத்தனை வேகத்துடன் வீசிய அதே புயல் இப்போது தென்றலாக தவழ்ந்து வீசியது. சார், நான் பொறுமை இல்லாமல் அவ்வளோ தூரம் சத்தம் போட்டிருக்கக்கூடாது. ஐ எம் வெரி வெரி சாரி. அவள் குரலில் ஐஸ்கிரீமின் குழைவு இருந்தது. மின்விசிறி காற்றில் சேலை லேசாக நகர்ந்தபோது அதே குழைவு அவள் இடுப்பிலும் இருந்தது. அவளை சற்று அவகாசம் எடுத்துக்கொண்டு ஆர்வமாக நான் கவனித்தது இந்த எங்கள் 3வது சந்திப்பில்தான். விஜி நல்ல உயரம். அவள் உயரத்திற்கு சேலை ரொம்ப எடுப்பாக இருந்தது. நீளமான முகம், நெற்றியில் திலகம், அதாவது ஸ்டிக்கர் பொட்டு, கண்களுக்கு மை வைத்திருந்தாள். லிப்ஸ்டிக்கோ காதருகில் கூந்தலை செருகிய சுருள் செய்து விட்டு கொள்வதோ எதுவும் இல்லை. நீளமான அடர்த்தியான கூந்தலை ஒற்றையாக பின்னி அந்த பின்னலை முன்புறம் அங்கவஸ்திரம் போல போட்டிருந்தாள். எளிமையான மென்மையான அழகு. பரவாயில்லைங்க, ஏமாற்றப்பட்டுட்டோம்னு நினைக்கிறப்போ வர்ற ஆத்திரம் அது. உடனே புறப்பட்டு வந்து கொட்டிட்டீங்க. கொஞ்சம் நினச்சிருக்கலாம். நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டிருக்கலாம். பாவம், இந்த கடையோட சம்மந்தப்படாத உங்களை போய் நான். பரவாயில்ல விடுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? படிக்கிறீங்களா? இல்லை, போன வருஷம் தான் டிகிரி முடித்தேன். என்ன படிச்சிங்க? இங்கே தான், ஆர்ட்ஸ் காலேஜில். இப்போ என் தங்கை சிண்ட்ரல்லா அதே காலேஜில் 3ஆம் ஆண்டு படிக்கிறா. சிண்ட்ரல்லாவோட அண்ணனா நீங்கள்? அவளை எனக்கு நல்லாவே தெரியுமே. போன வருஷம் மியூசிக் போட்டியில் புல்லாங்குழல் வாசித்து முதல் பரிசு வாங்கினா. அவளை தானே சொல்கிறீங்க? அவள் தான். நீங்கள் என்ன படிச்சிங்க? எங்கள் அப்பாவுக்கு என்னை வேலைக்கு அனுப்புகிற மாதிரி யோசனை இல்லை. ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தா போதும்னு என்னை பிஏ வரலாறில் சேர்த்துட்டாரு.
ஊட்டியில் நான் 2ஆம் ஆண்டு தான் சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி திருச்சியில் இருந்தோம். அப்பாவுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை, மாற்றலாகி இங்கே வந்து 3 வருஷமாச்சு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? சிவாவோட கடையில் அப்பப்போ உட்காந்து வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் என்றேன். அவள் சிரித்து விட்டாள். நான் பேசி அவள் சிரித்த முதல் சிரிப்பு மல்லிகை பூக்களை தூவினது போன்ற சுகந்தமான சிரிப்பு. வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கீங்களா? கடுமையான முயற்சி, 3 வருஷமா. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. சிண்ட்ரெல்லாவை அழைச்சிக்கிட்டு ஒரு தடவை வீட்டுக்கு வாங்களேன். சிண்ட்ரெல்லா இல்லாமலேயே ஒரு தடவை வந்துட்டேன். நீங்கள் யாருன்னே தெரியாமல் ரொம்ப சாரி. உட்கார கூட சொல்லலை, ஒரு காஃபி கூட தரலை. பரவாயில்லைங்க, நீங்கள் இருந்த மூடில் காஃபி கொடுத்துருந்தா அதில் காஃபி தூளுக்கு பதிலாக மிளகாத்தூள் தான் போட்டிருப்பீங்க. மீண்டும் சிரித்தாள். பற்களின் ஈறு தெரியும் சிரிப்பு, எனக்குள் பாடமாகி போன சிரிப்பு. தப்பு சிரிப்பல்ல, அது மகா புன்னகை. பகுதி 4. அன்றைக்கு ராத்திரி தான் நான் வேறு மனிதனாக என்னை உணர்ந்தேன். படுத்து 10வது வினாடியில் உறங்கி போகிறவன் அன்றைக்கு சுவர் கடிகாரம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அடிக்கிற ஓசைகள் முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். என் மனதிற்கு அன்று புதிய அனுபவமாக இருந்தது. கோபமாக வந்து கத்திய விஜயும், வீட்டில் சங்கடமாக நெளிந்த விஜயும், மாலையில் சரளமாக பேசிய விஜயும் அதே வரிசைப்படி மறுபடி ஆக்ஷன் ரீப்ளே போல எனக்குள் வந்து பேசினார்கள். அவளோடு நடந்த உரையாடல்களை ஒரு வார்த்தை விடாமல் என் மனம் எப்படி டேப் செய்து வைத்தது என்று ஆச்சரியமாக இருந்தது. மறுநாள் காலையில் சிண்ட்ரெல்லாவிடம் சாதாரணமாக விசாரித்தேன். உன் காலேஜில் போன வருஷம் 3ஆம் ஆண்டு BA வரலாறு படித்த பொண்ணு விஜின்னு யாரையாவது உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் அவங்க அப்பா. அந்த விஜி தானே? அவள் தான் போன வருஷம் எங்கள் காலேஜ் யூனியன் செக்ரட்டரி. நினச்சேன். ஏன், நேற்று சிவதாஸ் கடைக்கு வந்து உரிமைக்கு போராடினா ரொம்ப ராங்கிக்காரி போல இருக்குது. அப்படியா? சேச்சா, யார் சொன்னது? ரொம்ப நல்ல பொண்ணு. நியாயம்னு வந்துட்டா கடைசி வரைக்கும் விட மாட்டா. அடிப்படையில் ரொம்ப மென்மையானவ. கவிதை எழுதுவா. எங்கள் காலேஜ் மேகசினில் போன வருஷம் அவள் எழுதின கவிதையை பாராட்டி கல்லூரி நாள் விழாவுக்கு வந்த சிறப்பு விருந்தினர் 15 நிமிஷம் பாராட்டினார் தெரியுமா? அப்படி என்ன எழுதுனா? போன வருஷம் மேகசினில் வச்சிருக்கியா நீ? வச்சிருக்கேன். சிண்ட்ரெல்லா தனது மர அலமாரியை குடைந்து அந்த மேகசின் எடுத்து வந்து புரட்டி விஜய் எழுதின கவிதையை காட்டினாள். கவிதை என்ன சுரீர் என்று தொட்டது, சிந்தனையை உசுப்பியது. எனக்கு அறிமுகம் இல்லாத அந்த கவிதை வாலிபனின் பவிக்காக துக்கம் கொண்டது. அந்த தாயின் வேதனையை உணர்த்தியது. வன்முறை கும்பல் மேல் ஆத்திரம் எழுந்தது. அடுக்கி சீராக கோர்க்கப்பட்ட வார்த்தைகள் மூலமாக ஒரு மனதில் எத்தனை உணர்வுகளை கிளற முடியுமா? முடிந்திருக்கிறது. எனில் எவ்வளவு திறமைசாலி இந்த படைப்பாளி. எனக்கு கவிதை எழுதிய விஜய் பார்த்த உடனே பாராட்ட வேண்டும் போல் இருந்தது. அன்றைக்கு கடைக்கு எதையாவது வாங்க அவள் வர வேண்டுமே என்று மனம் பிரத்யேகவே ஆரம்பித்தது. அந்த புத்தகத்தில் கவிதையோடு விஜயின் கருப்பு வெள்ளை புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார்கள். நேரில் பார்த்ததை விட புகைப்படத்தில் இன்னும் அழகாக தெரிந்தாள். என்னை மீறி என் விரல்கள் அவள் புகைப்படத்தின் மீது நகர்ந்தன. அன்றைக்கு மதியம் நான் எதிர்பார்த்ததைப் போல அவள் வந்தாள். குட் மார்னிங் என்றேன். குட் மார்னிங் என்றாள் இயல்பாக. ரோஜா நிற பருத்தி சேலையை அணிந்திருந்தாள். வழக்கம் போல முன்பக்கம் போடப்பட்டிருந்த கருணாக பின்னல், அதில் மல்லிகை பூச்சரம். உட்காருங்க. டேய், ஸ்டூல் எடுத்து போடுடா என்றேன். பரவாயில்ல, எனக்கு 200 கிராம் காஃபி தூளும் ஒரு பேக்கெட் அப்பளமும் வேணும். தர சொல்கிறேன். உங்களுக்கு அவசரமாக போகணுமா? என்ன விஷயம்? உங்களை பாராட்டணும்னா? எதுக்கு? காலேஜில் சிண்ட்ரெல்லா கிட்ட உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ போன வருஷம் காலேஜில் மேகசைனில் நீங்கள் எழுதின கவிதையை எடுத்து காமிச்சா. படித்து பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன். நான் பொதுவாக சிறுகதை, நாவல், கவிதை இதெல்லாம் ஆர்வமாக படிக்கிறவன் இல்லை. அந்த கவிதை ரொம்ப நேரம் என்னை பாதிச்சது. இப்போ கூட அதோட பாதிப்பு எனக்குள்ளே இருக்குது. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கீங்க மேடம் என்றேன் உணர்ச்சி பூர்வமாக. ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். நிறைய கவிதைகள் எழுதுவீங்களா? எப்போவாவது. என் மனசு சில விஷயங்கள் அழுத்தமாக பாதிக்கிறப்ப மட்டும் எழுதுவேன். அந்த கவிதை எழுதின நேரம் கோயம்புத்தூரில் ஒரு கலவரத்தில் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தினப்போ ஒரு கல்லூரி மாணவன் செத்து போயிட்டான். அந்த செய்தி என்னை ரொம்ப பாதிச்சுது. அவனோட அம்மா எவ்வளவு தவிச்சு போயிருப்பாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கனா கண்டு தான் பையனை வளர்த்துருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தேன். அவங்க கோணத்தில் எழுதின கவிதையை என் தோழிங்க கிட்ட காட்டினேன். அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து மேகசினில் போட வச்சிட்டாங்க. இன்னொருத்தரோட அனுபவ உணர்வுகளை நமக்கே ஏற்பட்ட அனுபவம் மாதிரி ஈடுபாட்டோடு எழுதுவது ரொம்ப சிரமம் இல்லையா? நீங்கள் ஏன் பிரபலமான பத்திரிகைகளுக்கு கவிதைகள் எழுதி அனுப்பக்கூடாது? எனக்கு பிரபலமாகணும்னு துடிப்பு இல்லைங்க. நீங்கள் பிரபலமாக வேணாம், ஆனால் உங்கள் கவிதைகள் நிறைய பேரை போய் சேருமே. இப்போ அந்த கவிதை என்னை பாதித்த மாதிரி எத்தனை பேரை பாதிக்கும்? வன்முறை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துமே. எனக்கு என்னவோ கவிதைகளை அனுப்புறதுல எல்லாம் ஆர்வம் இல்லை. அப்படியே அனுப்பிச்சாலும் இப்போல்லாம் சீரியஸான கவிதைகள் நிறைய வெளிவரதில்லை. பெண்ணை வர்ணித்து அடையாத காதல் தோல்வி பற்றி வர்ற 4 வரி 5 வரி துக்கடா கவிதைகளை தான் அதிகம் ரசிக்கிறாங்க. சிப்பந்தி அவள் கேட்ட பொருள்களை எடுத்து வைக்க பில் போட்டு அவற்றுக்கான காசை நான் பெற்றுக்கொண்டதும் நான் வர்றேங்க என்று அவள் உடனே புறப்பட்டு சென்றதும் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. நான் ஒரு வேலை செய்தேன். வெள்ளை காகிதம் ஒன்றில் எடுத்து அதில் கீழ்கண்டவாறு எழுதினேன். மதிப்புக்குரிய இதழின் ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம்.
நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரும் பத்திரிகைகளில் ஒன்று உங்கள் பத்திரிகை. நாட்டில் நடக்கும் தலையாய பிரச்சனைகளை பற்றி உடனுக்குடன் சிறப்பான செய்திகள், பேட்டிகள், கதை, கவிதை, கட்டுரைகள் வெளியிட்டு அப்பிரச்சனையை குறித்து ஒரு வலுவான விழிப்புணர்வை வாசகர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி வருகிறீர்கள். அதற்கு என் பாராட்டுகளும் நன்றியும். நான் சமீபத்தில் ஒரு கல்லூரியின் சென்ற வருட மலரை புரட்ட நேர்ந்தபோது அதில் இடம்பெற்றிருந்த ஒரு நல்ல கவிதை என்னை மிகவும் பாதித்தது. இன்றைக்கு நாட்டில் தலைவிரித்தாடும் வன்முறையால் ஏற்படும் விளைவுகளில் ஒரு கசப்பான சம்பவத்தை கருவாக கொண்டு உணர்வுகளை தூண்டும் வகையில் அக்கவிதை எழுதப்பட்டிருந்தது. நான் படித்து ரசித்த அந்த கவிதையை தங்கள் பார்வைக்காக இத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளேன். இன்றைய சூழ்நிலையில் இந்த கவிதை தங்கள் இதழில் இடம்பெற்றால் பல லட்சம் வாசகர்களின் மனதை கொஞ்சமாவது தொட்டு பார்க்கும் என்று நான் நம்புகிறேன். கவிதையின் தரத்தை பற்றி முடிவு செய்வதோ அதை வெளியிட தேர்வு செய்வதோ தங்கள் முழு உரிமையை உட்பட்டது. இது என் ஆசையும் விண்ணப்பமும் மட்டுமே. கவிதை தேர்வு செய்யப்பட்டால் தாங்கள் தொடர்பு கொள்ளும் நிமித்தம் கவிதை எழுதிய படைப்பாளியின் விலாசத்தையும் இத்துடன் தந்துள்ளேன். இதில் என்னை ஒரு ரசிகனாக மட்டுமே அடையாளம் காட்டிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, தங்கள் உண்மையுள்ள ரசிகன். எழுதி கையெழுத்திட்டு அந்த கவிதை பக்கத்தை கிழித்து இணைத்து விஜயின் முகவரி எழுதி மறுநாளே பதிவு தபாலில் அனுப்பி வைத்தேன். அடுத்த வாரம் அதை பற்றி நான் மறந்தே போயிருந்த நேரம் சிண்ட்ரெல்லா, அண்ணே இதை பாரு, இந்த வார பத்திரிகையில் விஜயோட கவிதை வெளிவந்திருக்கு. இந்த கவிதையை அவள் அனுப்பலையாம். யாரோ ஒரு ரசிகன் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் அனுப்பி வச்சிருந்தாலும் கவிதை சிறப்பாக இருந்ததால் வெளியிட்டோம்னு போட்டிருக்காங்க பாரு என்று புத்தகத்தை நீட்டினான். நான் அவளிடம் இருந்து அதை பிடுங்காத குறையாக வாங்கி பார்த்தேன். ஏதோ நானே எழுதி பிரசுரமானதைப் போல அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது எனக்கு. கவிதையோடு விஜயின் முழு முகவரியையும் வெளியிட்டிருந்தார்கள். எனக்கு உடனே விஜயின் வீட்டிற்கு ஓடிப்போய் அவள் கையை பற்றி குலுக்க வேண்டும் போல் இருந்தது. யார் அந்த ரசிகன் என்று அவள் கேட்க வேண்டும். நான் தான் என்று சொல்லி நான் மௌனமாக புன்னகை பூக்க வேண்டும். அவள் ஈறு தெரிய சிரிப்பதை பக்கத்தில் நின்று ரசிக்க வேண்டும். நான் புத்தகத்தை கையில் சுருட்டி கொண்டு உடனே புறப்பட்டேன். பகுதி 5. நான் போனபோது வீட்டின் கதவு திறந்தே இருந்தது. வாசலின் விஜயன் அப்பா கணபதிராம் ஃபோனில் பேசி கொண்டிருந்தார். விஜயின் அம்மா என்னை பார்த்துவிட்டு வாங்க தம்பி உட்காருங்க என்று சொல்லி உள்ளே சென்று வீட்டின் பின்பக்கத்தில் ஏதோ காரியமாக இருந்த விஜயை அழைத்தார்கள். விஜய் அவசரமாக வந்து கண்களாலேயே என்னை அழைத்துவிட்டு ஒரு நிமிஷம் என்று விட்டு உள்ளறைக்குள் சென்றாள். கணபதிராம் குட்டையாக இருந்தார். கொஞ்சம் குண்டு, தொந்தி, தலையில் இட்லி அளவில் வழுக்கை வந்து பல காலமாகி எண்ணெய் தேய்த்திருப்பதால் மின்னல் அடித்தது. ஜெமினி கணேசன் போல மீசை, சஃபாரி உடை அணிந்திருந்தார். கைகளில் நிறைய முடி. ஃபோனில் உற்சாகமாக பேசினார். ஆமாம், என் பொண்ணு தான், எங்களுக்கே அதிர்ச்சி. விசாரித்தேன், இவன் அனுப்பலையா. காலேஜ் மேகசினில் இருந்ததை படிச்சுட்டு யாரோ அனுப்பியிருக்காங்க. அதையும் பத்திரிகையில் குறிப்பிட்டிருக்காங்க. சொல்கிறேன், நீங்கள் பாராட்டினதா கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ என்று வைத்துவிட்டு என்னை பார்த்தார். வணக்கம் சார், என் பேர் ஸ்டீஃபன். என் தங்கையும் உங்கள் மகளும் போன வருஷம் ஒரே காலேஜில் சேர்ந்து படித்தாங்க. அந்த வகையில் அறிமுகம். மேகசினில் அவங்க கவிதையை படித்தேன், அதான் பாராட்டிட்டு போகலாம்னு வந்தேன் என்றேன். ஐசி என்றவர் மனைவியிடம் திரும்பி விஜய் என்ன பண்ணுறா என்றார். விஜி அதற்குள் கையில் காஃபியோடு வந்தாள். இவர் வந்திருக்கிறத பார்த்துட்டியா என்றவர் சிரித்து கொண்டே, சாரி யங் மேன், நான் கொஞ்சம் அவசரமாக புறப்பட வேண்டியிருக்கு, நீங்கள் பேசிட்டு போங்க. அவள் வேறு புக்கில் போட்டுட்டதால் காலையிலேருந்து 7-8 ஃபோன் வந்து பேசிட்டு போயிட்டாங்க என்றார். அவர் புறப்பட்டு சென்றதும் காஃபி டம்ளரை என்னிடம் தந்தாள் விஜி. சோஃபாவில் எதிரில் அமர்ந்தாள். எவ்வளோ பெரிய பிரபலமான பத்திரிகையில் உங்கள் கவிதை வந்திருக்கு, வெறும் காஃபி மட்டும்தானா, ஸ்வீட் இல்லையா என்றேன். தர்றேன், அது என்ன கோழைத்தனம் என்றாள். கோழைத்தனமா? யாருக்கு? உங்களுக்கு தான். புரியலையே. என் கவிதையை அனுப்பி வச்ச நீங்கள் அது என்ன ரசிகன் புனைப்பெயரில் ஒழிஞ்சிக்கிறது? தைரியமாக உங்கள் பெயரை போட வேண்டியதானே. என்னங்க இது, உங்கள் கவிதையை நான் அனுப்பி வச்சேனா? இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட எடுபடாது சார். அந்த ரசிகன் நீங்கள் தானே எனக்கு தெரியும். 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கவிதையை சமீபத்தில் படித்து பாராட்டினது நீங்கள் தான். பிரபலமான பத்திரிகைகளுக்கு கவிதைகள் எல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு என்னை கேள்வி கேட்டது நீங்கள் தானே. 1+1 = 2 என்று சிரித்தாள். நானும் அந்த சிரிப்பில் இணைந்து கொண்டேன். நீங்கள் தானே என்றாள். மௌனமாக தலையசைத்தேன். எதுக்குன்னா எதுக்கு மெனக்கட்டு காசு செலவு பண்ணி என் கவிதையை அனுப்பி வச்சிங்க? அந்த கவிதையை நிறைய பேர் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். கவிதையை படைச்சவங்களுக்கு உரிய புகழும் பாராட்டும் கிடைச்சாகணும்னு நினச்சேன். அப்புறம் உங்கள் கவிதை வந்தது, உங்களுக்கு சந்தோஷம் தானே? பின்ன கரும்பு என்னைக்காச்சும் கசக்குமா? உங்களை இப்படி சந்தோஷமடைய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவள் சட்டென்று மௌனமாகி என்னை பார்த்த பார்வையின் பொருள் புரியாமல் நான் தடுமாறி போனேன். திடீரென்று எங்கள் உரையாடல் வெட்கப்பட்டு நடுவில் வந்து விழுந்த மௌனம் எங்கள் சிந்தனைகளை வேறு பக்கம் இழுத்து சென்று கொண்டிருக்க நான் எழுந்து கொண்டேன். ஒரு கோரிக்கை என்றேன். என்ன? இல்லை, கோரிக்கை இல்லை, உதவி. என்ன சொல்லுங்கள். வேணாம், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்காக நீங்கள் அக்கறையாக செஞ்ச நல்ல காரியத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்கேன். சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச உதவியாக இருந்தால் கண்டிப்பாக செய்கிறேன். நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து ஒரு நற்பணி மன்றம் நடத்திட்டுருக்கோம்.
அதோட 2வது ஆண்டு விழா அடுத்த வாரம் வருது. அதை கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடலாம்னு திட்டோம். விழாவில் நீங்கள் கவிதை படிக்கணும், செய்வீங்களா? ஐயோ, நான் என்ன அந்த அளவுக்கு பெரிய மனுஷியா? வேணாங்க, இந்த அழைப்பு உங்களுக்கு இல்லைங்க, உங்கள் கவிதை திறமைக்கு. அவள் சற்று தயங்கி விட்டு, சரி, எதுக்கும் எங்கள் அப்பாவை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், இருந்தாலும் கேட்டுக்கணும் இல்லையா என்றாள். கேட்டுட்டு சொல்லுங்க என்று விட்டு புறப்பட்டேன். விஜி ஒப்புக்கொண்டபடி எங்கள் நற்பணி மன்றத்தின் ஆண்டு விழா மேடையில் இளைஞர்களின் இன்றைய சமுதாய கடமைகள் என்ற தலைப்பில் உணர்ச்சிபூர்வமாக 15 நிமிடங்களுக்கு ஒரு நீண்ட கவிதை படித்தாள். 4 வரிகளுக்கு ஒரு முறை பலத்த கைதட்டல். அவள் கவிதை படித்து முடித்த போது எழுந்த கரவொலி அடங்க 1 நிமிடம் ஆயிற்று. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் பெற்ற பாராட்டின் மகிழ்ச்சி தாங்காமல் அவள் கண்கள் தத்தளிக்கும் என் கண்களோடு பார்த்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அவளுடைய கவிதைகள் சில பிரபல இதழ்களில் வெளிவந்தன. இப்போதெல்லாம் நான் சென்று பாராட்ட அவள் குடும்பத்தில் இயல்பாக என்னை எல்லோரிடமும் பழக முடிந்தது. குன்னூரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள அவளுக்கு துணையாக என்னை அனுப்பி வைத்தார் அவள் அப்பா. பஸ்ஸில் நாங்கள் இருவரும் அருகருகில். பஸ் மலைப்பாதையின் கீழ் நோக்கி நிதானமாக இறங்கியது. குளிர்காற்று ஜன்னல் வழியாக சில்லென்று வீசிக்கொண்டிருந்தது. இன்னைக்கு கவியரங்கத்தில் என்ன தலைப்புங்க விஜி? எது காதல், இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு. என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? அங்கே வந்து கேட்கத்தானே போகிறீங்க. அது வரைக்கும் சஸ்பென்ஸ் தாங்களே. ஒரு வரியில் உங்கள் கருத்தை சொல்ல முடியாதா? ஒரு வரியில் அடங்குற விஷயமா காதல்? இல்லைதான் என்றேன். இத்தனை நாள் பழகியும் பல விஷயங்கள் பேசியும் என் மனதில் வந்த எண்ணத்தை அவளிடம் வெளிப்படையாக பேச முடியவில்லை. அவள் மனதில் என்னை பற்றி நிச்சயம் நல்ல அபிப்பிராயங்கள் வைத்திருக்கிறாள், அதில் மாற்றமில்லை. ஆனால் அதுதான் நினைக்கும் காதலா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. விஜி, என்னங்க? ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டீங்க? கூப்பிடுறப்போ இருக்கிற தைரியம் நீங்கள் என்னங்கன்னு கேட்குறப்போ காணாமல் போயிடுதுங்க. என்கிட்ட பேசுகிறதுக்கு தைரியம் எதுக்கு? சில விஷயங்களுக்கு தைரியம் தேவைப்படுது. அது உங்ககிட்ட ஸ்டாக் இல்லையா? இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பூட்டு தொங்குது. என்ன பூட்டு அது? தயக்கம். அதுதான் பூட்டோட பேர். என்கிட்ட பேசுகிறப்போ அந்த பூட்டு தேவையே இல்லைங்க. அதை முதல்ல உடைச்சி எறிங்க. உடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அது? என்னை நீங்கள் வாங்கன்னு மரியாதையாக கொடுத்து பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. பூட்டு தானாக உடைஞ்சிரும். அது எப்படி உங்களை மரியாதை இல்லாமல்? எனக்கு அந்த மரியாதை தான் அந்நியப்படுத்துது. மரியாதை உங்களுக்கு பிடிக்காதா? மற்றவங்க கொடுக்குற மரியாதை பிடிக்குது, நீங்கள் கொடுக்குற மரியாதை பிடிக்கலை. அது ஏன் தெரியலை கள்ளி. ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல போகிறாள் என்று பார்த்தால் தெரியலையா? சரி, உனக்கு இனிமே நீயே கேட்டாலும் மரியாதை கொடுக்க விரும்பலை, ஏன்னா நான் உன்னை விரும்புகிறேன் என்று நானாவது சொல்லியிருக்கலாம். பாழாய் போன தயக்கம். அந்த தயக்கம் மறுவாரம் மிக இனிமையான ஒரு சூழ்நிலையில் உடைந்தது. பகுதி 6. சிவதாஸ் தன் ஜெனரல் ஸ்டோர்ஸ் வியாபாரத்தை தவிரவும் வருடா வருடம் ஒரு காரியம் செய்வதென்று. அது ஒரு வாரத்திற்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றி வரும் சுற்றுலா போவது. மதுரை, கொடைக்கானல், குற்றாலம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி என்று வரிசையாக பட்டியலிட்டு நோட்டீஸ் அடித்து விடுவான். ஒரு பஸ் கம்பெனியில் பேசி ஒரு வாரத்திற்கு பஸ் புக் செய்வான். தலைக்கு இவ்வளவு என்று தொகை நிர்ணயிப்பான். சுற்றுலா புறப்பட்டு சென்று வந்த பிறகு கணக்கு பார்த்தால் இவன் குடும்பம் இலவசமாக சுற்றியதை தவிர கொஞ்சம் பணமும் மிச்சமாகும். அதே போல இந்த முறை அவன் ஏற்பாடு செய்திருந்த ஒரு வார சுற்றுலாவுக்கு கணபதிராம் தன் குடும்பத்திற்கு 3 டிக்கெட்டுகளை பதிவு செய்திருந்தார். உடனே நான் என் அப்பாவை தாஜா செய்து சம்மதம் பெற்று சிவாவிடம் நானும் வருவதாக சொல்லிவிட்டேன். தன் உதவாக்கரை அண்ணனிடம் கடையை ஒப்படைத்துவிட்டு சிவா எங்களோடு சுற்றுலா புறப்பட்டான். ஒரு அதிகாலையில் எலுமிச்சை பழங்கள் நசுக்கி தேங்காய் உடைக்கப்பட்டு எங்கள் பஸ் புறப்பட்டது. நானும் சிவாவும் ஒரு இருக்கையில், எங்களுக்கு முன் இருக்கையில் விஜியும் அவள் அம்மாவும். பயணம் முழுக்க உல்லாசமாக பல கதைகள் பேசினோம். புதிர்கள், விடுகதைகள், நகைச்சுவைகள் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் எல்லோரையும் சிரிக்க வைத்து கொண்டே இருந்தோம். விஜி கவிதை படித்தாள். கணபதிராம் பழைய சந்திரபாபு பாடல் ஒன்றை பாடினார். சிவா மிமிக்ரி செய்தான். திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார் கல்லணை சென்று வந்து இரவு தங்கியிருந்தது ஒரு பள்ளிக்கூடத்தில். அங்கே மொட்டை மாடியில் பெரிய பெரிய ஜமுக்காலம் விரித்து பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக வரிசையாக படுத்திருந்தோம். நேர்மேலே முழு நிலா, நல்ல குளிர்காற்று. இரவு எனக்கு உறக்கம் வராமல் புரண்டேன். எழுந்து நின்று நேரம் பார்த்தபோது மணி இரவு 11:30. அந்த மொட்டை மாடியில் இருந்து தூரத்தில் காவிரி பாலம் தெரிந்தது. அதில் ஓடும் தண்ணீர் நில ஒளியில் மின்னுவதும் தெரிந்தது. எங்கோ ஒரு இரவு குயிலின் சத்தம். நான் கை காட்டி தூரமாக பார்த்து கொண்டிருந்த போது ஸ்டீஃபன் குரல் கேட்டு திரும்ப விஜி என் அருகில் வந்தாள். என்னங்க விஜி, தூங்கலையா? இல்லை, தூக்கம் வரல. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? காவிரியை பார்த்துட்டு இருந்தேன். இங்கிருந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆமாம், கிட்ட போய் பார்க்கலாமா? இப்போவா? இப்போத்தான். ராத்திரி மணி 11 ஆகுதுங்க விஜி. அதனால் என்ன, துணைக்கு நீங்கள் இருக்கீங்களே. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? காவிரி பாலம் வரைக்கும் போயிட்டு வரலாமா? நீங்கள் என்னோட வர்றீங்களா? அட, கண்டிப்பாக வர்றேங்க, வாங்க. உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரணுமா?
வேணாம், எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நாம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் என்றாள் விஜி. அவர்கள் இருவரும் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு விலகி காவிரி ஆற்றை நோக்கி மெதுவாக நடக்கத் தொடங்கினார்கள். குளிர்ந்தது. அவள் சேலை தலைப்பை தன் தோல் சுற்றி போர்த்தி கொண்டாள். காவிரி பாலத்திற்கு வந்தோம். போக்குவரத்து எதுவும் இல்லை. அமைதியாக இருந்தது பாலம். கீழே தண்ணீர் ஓடுகிற சத்தம் கேட்டது. முழு நிலவின் வெளிச்சத்தில் தண்ணீரை நெருக்கத்தில் பார்க்க இன்னும் சுகமாக இருந்தது. பாலத்தின் ஓரத்தில் இருவரும் நின்று குனிந்து தண்ணீரை பார்த்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா ஸ்டீஃபன்? சுமாராக தெரியும். திடீர்னு இப்போ இதில் விழுந்துட்டா நீந்தி கரைக்கு வந்துடுவீங்களா? என்ன கேள்வி இது? அட சொல்லுங்களேன். எதுக்காக இந்த கேள்வின்னு புரியாமல் எப்படி சொல்கிறது? சரி, நீங்கள் இல்லை, இப்போது தவறி போய் நானே விழுந்துட்டேன். உங்களுக்கோ நீச்சல் சுமாராக தான் தெரியும். என்ன செய்வீங்க? எனக்கு தெரிஞ்ச நீச்சலை வச்சு ஒரு உயிரை நிச்சயமாக காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கை உண்டு. அதனால் குதித்து காப்பாற்றிடுவேன். அவன் கைகளை கட்டி கொண்டு அமைதியாக பார்த்தாள். எதுக்காக கேட்டீங்க? நான் தண்ணீரில் விழுறத வாழ்க்கைன்னு உருவகப்படுத்தி கேட்டேன். புரியலையா? இல்லை நடிப்பா ஸ்டீஃபன்? இப்போது நான் அமைதி காத்தேன். இன்னும் அந்த பூட்டு உடையலையா என்றாள். எந்த பூட்டு? உங்கள் தைரியத்து மேலே பூட்டி வச்சுருக்கீங்களே அந்த பூட்டு. சாவி என்கிட்ட தான் இருக்குது. எப்போ வேணாலும் திறக்கலாம், இப்போ வேணாலும் திறக்கலாம். உத்தரவு கிடைச்சா உடனே திறந்துடுவேன். யார் தரணும் அந்த உத்தரவை? நீங்கள் தான் விஜி என்றேன். நீ தான் விஜயா? இல்லை, நீங்கள் தான் விஜயா? நான் அவளது முகத்தை பார்த்தேன். அவளோ என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். காற்றில் சில கூந்தல் உதிரிகள் அவன் முகத்தில் குறுக்கே அலைந்தன. விஜி என்றேன். என்றாள். நான் தயங்குகிறேன். அது உனக்கு நல்லா தெரியும். தயக்கம் உடைஞ்சதும் வரப்போகிற வார்த்தைகள் என்னன்னு உனக்கு தெரியும். ஆனால் தயக்கத்துக்கான காரணம் உனக்கு தெரியாது விஜி. அவள் சிரித்தாள். தெரியும் சிரிப்பு. எதுக்கு சிரிக்கிற விஜி? அதான் பூட்டை திறந்துட்டீங்களே. பூட்டை மட்டும்தான் திறந்திருக்கேன் விஜி. இன்னும் அதை தாழ்பாலை விட்டு விளக்கலை. என் தயக்கத்திற்கு காரணம் என்று நான் குனிந்து என் கழுத்தில் தொங்கின சிலுவை டாலரை பார்த்தேன். ஸ்டீஃபன், உங்கள் சிலுவை டாலரை பார்த்துட்ட பிறகு தான் நான் உங்கள் கூட பேசவும் பழகவும் ஆரம்பித்தேன். நட்புக்கு மதம் இடைஞ்சலா? இல்லை. அப்படின்னா வேற எதுக்கும் அது இடைஞ்சல் இல்லை என்றால் தலையை குனிந்தபடி. விஜி என்றேன். நிமிர்ந்தாள். உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்குவாங்களா? தெரியலை. அது 2ஆம் கட்டம் ஸ்டீஃபன். முதல் கட்டத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை விஜி. சொல்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சுது. சொல்லியிருப்பேன். ஆனால் பதில் கசப்பானதாக இருந்தால் அதை தாங்கிக்க என் மனசு பக்குவப்பட்டு இருக்கான்னு சந்தேகமாக இருந்துச்சு. ஸ்டீஃபன், உங்களோட இந்த தயக்கமும் பண்பாடும் தான் என்னை இன்னும் அதிகமாக ஆசைப்பட வச்சுது. நான் முந்திக்கிறதுக்கு நாகரிகமாக இருக்காதேன்னு மனசுக்கு பட்டுது. உங்கள் அப்பா கிட்ட பேசட்டுமா விஜி? எப்போ? ஊட்டிக்கு திரும்பினதும். என்ன பேசுவீங்க? நானும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். அதுக்கு உங்கள் மனப்பூர்வமான சம்மதம் வேணும்னு. சம்மதிக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டா? உங்கள் அப்பா படித்தவர், நாகரிகம் தெரிஞ்சவர், நல்லது கெட்டது புரிஞ்சவர். யோசிக்காமல் வயசுக்கு வந்த உன்னோட விருப்பத்துக்கு மரியாதை கொடுக்காம அப்படியெல்லாம் பதில் சொல்லிட மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னை பற்றி அவர் மனசில் ஏற்கனவே நல்ல அபிப்பிராயம்தான் இருக்குது. உங்கள் அப்பாவை உனக்குத்தான் நல்லா தெரியும். அவர் என்ன சொல்லுவாருன்னு நீ நினைக்கிற? இந்த விஷயம் பெருசு. என் வாழ்க்கையோட மொத்த குடும்பத்தோட பிரச்சனை ஸ்டீஃபன். அப்பா இதில் எப்படி முடிவு எடுப்பாருன்னு என்னால் யூகம் பண்ண முடியலை. என்னை கேட்ட கேள்வியை உன்னை திருப்பி கேட்குறேன். சம்மதிக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டா நீ என்ன செய்வ? சத்தியமாக வீட்டுக்கு தெரியாமல் உங்களோட ஓடி வர மாட்டேன். எனக்கு என்னை வளர்த்து ஆளாக்கினா என் அப்பாவும் அம்மாவும் முக்கியம் விஜி. அதே நேரம் எனக்கு பிடிச்ச என் வாழ்க்கை துணையாக நான் தேர்ந்தெடுக்கிற நீங்களும் முக்கியம். அவர் சம்மதிக்காதது தான் காரணத்தை கேட்பேன். அந்த காரணம் தப்புன்னு அவரை நிதானமாக சமாதானம் செய்வேன். என் விருப்பத்தில் நான் இருக்கிற உறுதியை பல விதங்களில் அவருக்கு புரிய வைப்பேன். எல்லாத்தையும் மீறி அவரை பிடிவாதமாக எதிர்த்தா ஊட்டி ஏரியில் மிதப்பேன் பீனமா. விஜி என்று பதறின நான் அவள் கையை பிடித்தேன். இழுத்து என் நெஞ்சில் வைத்து கொண்டேன். பிறகு உயர்த்தி அவள் கையில் மென்மையாக முத்தமிட்டேன். பகுதி 7. ஊட்டி வந்த பிறகு நான் விஷயத்தை சிவாவிடம் சொன்னேன். நிஜமாவாடா என்று ஆச்சரியப்பட்டு போனான். நீயும் விஜயும் நட்பாக பழகுறீங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீயா கற்பனை பண்ணிக்கிட்டியா? இல்லை அந்த பொண்ணே வாய் திறந்து நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லிச்சா? சொன்னால் நம்ப மாட்டேன். அந்த மாதிரி பரஸ்பரம் நாங்கள் சொல்லிக்கவே இல்லை சிவா. பின்ன எப்படி? மனசை பரிமாறிக்கிறதுக்கு வேறு வார்த்தைகளே இல்லையா சிவா? இயல்பாக நாங்கள் பேசினோம், மனசை விட்டு பேசினோம். ஒருத்தர் மனசில் இருக்கிற அன்பை ஒருத்தருக்கு புரிய வச்சிட்டோம். நீ என்ன நினைக்கிற விஜயை பற்றி? அந்த பொண்ணுக்கு என்னப்பா குறைச்சல்? குணத்திலையும் தங்கம். ஆனால் நீ கிறிஸ்தவன், அதனால் அவங்க அப்பா யோசிக்கலாம் இல்லையா? அவர் என்ன நினைக்கிறாருன்னு வர ஞாயிற்றுக்கிழமை கேட்டுட்டா போச்சு. யார்கிட்ட? அவர்கிட்டயே. நீயும் நானும் தான் போய் பேச போகிறோம். என்னப்பா இது? என்னையா விவகாரத்தில் எடுத்து விடுற? ஒன்றும் விவகாரமாகாது. எனக்கு தனியாக போய் பேசுகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீயும் வா சிவா. சிவா தயக்கத்துடன் தான் சம்மதித்தான். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு விஷயமாக பார்க்க வரப்போவதாக விஜயை விட்டு அவள் அப்பாவிடம் சொல்லியாயிற்று.
நாங்கள் போன போது அவர் தயாராயிருந்தார். வாங்க ஏம்மா விஜி, 3 பேருக்குமா காஃபி கொண்டாமா என்றவர் காஃபி வருவதற்கு கூட காத்திருக்காமல் என்ன விஷயம்னு சொல்லுங்க என்று நேரடியாக கேட்டுவிட்டார். நான் அவ்வளவு நேராக திரட்டி வந்த வாக்கியங்கள் எல்லாம் தொலைந்து போயின. சார், நான் ஒரு நற்பணி மன்றம் நடத்திட்டு வர்றது தான் உங்களுக்கு தெரியுமே என்றேன். ஆமாம் சொல்லுங்கள். அதில் இந்த தடவை புதுமையாக ஒரு நிகழ்ச்சி. ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆதரவாக எதிர்ப்பாக சில பேரோட கருத்துக்களை திரட்டி அந்த கருத்துக்களை மன்றத்தில் அப்படியே படிக்கிறதா ஒரு திட்டம். நல்ல யோசனை தான். ஒரு கருத்து சம்மந்தமாக உங்கள் அபிப்பிராயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகத்தான் வந்தோம். பேட்டியா அது? என்ன எதுக்கு கேட்குறீங்க? விஜயை கேளுங்க. இல்லை சார், இந்த பிரச்சனை சம்மந்தமாக உங்களை தான் கேட்கணும். அப்படியா? சரி கேளுங்க. காதல் திருமணம், இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் இதுக்கு ஆதரவாக பேசணுமா எதிர்த்து பேசணுமா? பட்டிமன்றம் இல்லை சார், இது உண்மையான கருத்து தொகுப்பு. உங்களோட உண்மையான கருத்து என்னவோ அதை சொல்லுங்கள். மொட்டையாக கேட்டால் பதில் சொல்கிறது சிரமம், இருந்தாலும் சொல்கிறேன். காதல் சமீப காலமாக இளைஞர்களை ஆட்டுவிக்கிற ஒரு நோய். சினிமா பார்த்து புத்தகங்கள் படித்து இவங்களா கற்பனையாக ஆசையை வளர்த்துக்கிட்டு காதல்னு அலையிறாங்க. காதல் ஒரு பேத்தல் என்றார் கணபதிராம். சிவா திரும்பி என் முகத்தை பார்த்தான். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? உண்மையான அன்போட ஒரு ஆணும் பெண்ணும் நேசிக்கிறது தப்பா? அப்படி புனிதமான காதல் இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு இல்லையா? பெரும்பாலும் இல்லை. ஆக விதிவிலக்குகள் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். இப்போது என்னையே எடுத்துக்கங்க. நான் ஒரு பொண்ணை ஏமாற்றக்கூடியவனா? என்னோட நீங்கள் பழகிருக்கீங்க. நான் ஒரு பொண்ணை மனசார விரும்புகிறேன்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்லுவீங்களா? கணபதிராம் புரிந்து கொண்டதை போல சட்டென்று நிமிர்ந்தார். ஸ்டீஃபன், நீங்கள் என் கருத்து கேட்கறதுக்காக வரலைன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெளிப்படையாக பேசினா நல்லது. ஆமாம் சார், நான் உங்கள் கருத்தை கேட்க வரல தான், ஆனால் சம்மதம் கேட்கறதுக்காக வந்தோம். எதுக்கு சம்மதம்? நான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என்னது? துல்லியமாக அதிர்ந்தார். ஆமாம் சார், நானும் விஜயும் நேசிக்கிறோம். உங்கள் பொண்ணு விவரமாக சொல்லுவா. இப்படி திடீர்னு விஷயத்தை கேட்டதில் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். மேற்கொண்டு தயவு செய்து நீங்கள் எதையும் இப்போ சொல்ல வேண்டாம். நிதானமாக யோசிங்க. நாளைக்கு காலையில் வர்றேன். அப்போ உங்கள் முடிவை சொல்லுங்கள். கணபதிராம் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு முதல் வார்த்தை பேசுவதற்கு அவகாசம் கொடுக்காமல் படபடவென்று சொல்லிவிட்டு சிவாவை இழுத்துக்கொண்டு நான் வெளியேறிவிட்டேன். மறுநாள் காலையில் கொஞ்சம் நடுக்கத்துடன் போனோம். கணபதிராம் முகத்தில் இருந்து அவர் எடுத்திருக்கும் முடிவை பார்க்க முடியவில்லை. ரொம்ப அமைதியாக இருந்தது அவர் முகம். அதனாலேயே எனக்கு பயமாக இருந்தது. உட்கார சொன்னார். நேற்று போலவே காஃபி கொண்டு வர சொன்னார். கொண்டு வந்து கொடுத்த விஜயை பார்த்தார். ஏமா, நீ லைப்ரரி வரைக்கும் போகணும்னு சொன்னியே, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீ போயிட்டு வாமா. தன்னை கட்டாயமாக தவிர்க்கிறார் என்பதை புரிந்து கொண்ட விஜி மறுப்பெதுவும் சொல்லாமல் தன் கண்பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு செல்லும் வரை காத்திருந்த கணபதிராம் பிறகு என் பக்கம் திரும்பினார். ஸ்டீஃபன், இப்போ வெளிப்படையாக சில விஷயங்களை உங்ககிட்ட பேச போகிறேன். உங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படலாம், நண்பரை அனுப்பிடலாம், நாம் மட்டும் பேசலாம் என்றார். உடனே எழுந்து கொண்ட சிவாவின் கையை பிடித்து நான் மறுபடி உட்கார வைத்து, சார், இவன் என்னோட நெருக்கமான நண்பன். இவனுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியலாம், தப்பில்லை. நீங்கள் எது வேணாலும் இவனை வச்சுக்கிட்டே பேசுங்க என்றேன். சரி ஸ்டீஃபன், என் பொண்ணுக்கிட்ட நான் 2 மணி நேரம் மனவிட்டு பேசினேன். ஏமா, இது வெறும் வயசுக்கான சரளம் இல்லையே. நல்லா யோசித்து தெளிவாக தான் இந்த முடிவை நீ எடுத்திருக்கியான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். உங்கள் நேசிப்பில் நீங்களும் குழப்பமோ தயக்கமோ இல்லாமல் உறுதியாக தான் இருக்கீங்களா? ஆமாம் சார், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். விஜயை நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன்னு வார்த்தையாக சொல்கிறது கடல் தண்ணியில் ஒரு கையளவு அள்ளி கொட்டி அதை கடல்னு சொல்கிற மாதிரி தான். உண்மையாக மனசு உணர்வுகளுக்கு பொருத்தமான எந்த மொழியிலையும் சத்தியமாக வார்த்தைகள் இல்லை. கணபதிராம் சிரித்து கொண்டார். இது காதல் மயக்கத்தில் சொல்கிற மிக இல்லை சார். சரி, என் மகளோட எதிர்காலம் பற்றி போட்டு வச்சுருந்த திட்டம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். அவளுக்கு ஒரு முறை பையன் இருக்கான், தினகர்னு பேர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு டெல்லியில் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பதவியில் இருக்கான். கை நிறைய சம்பளம். கம்பெனியில் பங்களா மாதிரி தனி வீடு கொடுத்துருக்காங்க. காரு, ஃபோனு என எல்லா வசதிகளும் செய்திருக்காங்க. விஜயை கல்யாணம் பண்ணிக்கவும் இஷ்டம் உண்டு. அவனுக்கு கட்டி கொடுக்கலாம்னு தான் நாங்களும் இருந்தோம். இந்த சூழ்நிலையில் உங்களை காதல் வளர்ந்துருக்கு. 2 பேரும் அதில் அசைக்க முடியாத உறுதியோடு இருக்கீங்க. நீங்கள் கிறிஸ்தவர், அவை இந்து. ஆனால் இந்த மத வித்தியாசத்தை சுட்டி காட்டி மறுப்பு சொல்ல நான் விரும்பலை. இந்த நிமிஷம் உங்களுக்கு வேலை எதுவும் இல்லை. நான் உங்களை பொருளாதார ரீதியாக தினகரோடு ஒப்பிட்டு பார்க்கத்தானே வேண்டியிருக்கு. உங்களை கல்யாணம் செய்துக்கிறதுல என் பொண்ணு அருமையான ஒரு எதிர்காலத்தை இழக்கிறாங்கிறது பெற்றவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் தர விஷயம் தானே ஸ்டீஃபன்? கணபதிராம் இதமாக அமைதியாக பேசினாலும் அவர் பேச்சில் இருந்த உண்மைகள் என்னை தாக்கின. நீங்கள் நினைக்கிறது ரொம்ப நியாயம் சார். நான் இப்போது கேட்டது உங்களோட சம்மதம் மட்டும்தான். நீங்கள் சம்மதிச்சதுக்கப்புறம் அடுத்த வாரமே கல்யாணத்துக்கு நான் பார்க்க சொல்ல மாட்டேன் சார். எனக்குன்னு ஒரு அடிப்படை ரொம்ப அவசியமாக தேவை சார். உங்கள் மகளை வச்சு குடித்தனம் பண்ணுறதுக்கு உண்டான பொருளாதார தகுதி ஒன்று கண்டிப்பாக தேவை. அந்த தகுதியை நான் உருவாக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு உங்களை நான் பார்க்க சொல்வேன்.
அப்படியா? அந்த தகுதியை எப்படி உருவாக்கிக்க போகிறதா யோசனை ஸ்டீஃபன்? நான் வேலைக்காக ரொம்ப தீவிரமாக முயற்சிகள் செய்கிறேன். சென்னை புறப்பட்டு போகிறதா இருக்கேன். அங்கே என் சொந்தக்காரங்க வீடு இருக்குது. அவங்க வீட்டில் தங்கிட்டு இன்னும் தீவிரமான முயற்சிகள் செய்வேன். அரசாங்க உத்தியோகம் இல்லைனா தனியார் உத்தியோகம், இது இரண்டும் இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் நல்ல வருமானம் வர்ற மாதிரி ஒரு சுயதொழில், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நான் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் விஜயை கல்யாணம் செய்துக்கிறதா இருக்கேன். அதை பற்றி நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே பேசியிருக்கோம். அது வரைக்கும் விஜி காத்திருப்பா. விஜி காத்திருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். கணபதிராம் தனது வழுக்கை தலையை லேசாக தடவிக்கொண்டு யோசித்தார், நிமிர்ந்தார். உங்களோட அணுகுமுறையும் நம்பிக்கையும் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் சொன்னபடி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செட்டில் ஆகிட்டு திரும்புகிற வரைக்கும் என் மகா மட்டும் இல்லை, நாங்களும் காத்திருப்போம் என்று எழுந்து என் கையை பற்றி உற்சாகமாக குளிக்கின போது எனக்கு சிலிர்த்தது. சார், நான் நாளைக்கே சென்னை புறப்படுறேன். சந்தோஷம். ஒரு யோசனை நான் சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். உங்கள் நோக்கமும் தீவிரமும் கொஞ்சமும் குறையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி செட்டில் ஆகிற வரைக்கும் நடுவில் நீங்களும் விஜயும் சந்திக்காமல் கடிதம் எழுதவும் போட்டுக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக உங்கள் லட்சியத்தை உங்களால் சாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார். கோவிலுக்கு போகிறதுக்காக மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு பலவிதமாக விரதம் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இது காதலுக்கான விரதம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவளை சீக்கிரமாக சந்திக்கிறதுன்னு துடிப்பு என் செயல்களில் இன்னும் தீவிரப்படுத்துகிறது உண்மைதான் சார் என்றேன். நானும் சிவாவும் சந்தோஷ முகங்களோடு வெளியேறி மெதுவாக நடந்தோம். ஸ்டீஃபன், உங்கள் வீட்டில் எப்போ விஷயத்த சொல்ல போகிறேன் என்றான். எங்கள் அப்பாவும் அவர் மாதிரியே தான் யோசிப்பார். இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி குடுத்தனம் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு தான் அவரும் கேட்பார். தகுதியை ஏற்படுத்திக்கிட்டு வந்து அவர்கிட்ட சொன்னால் போதும்னு தான் நினைக்கிறேன். விஜயோட அப்பா சமைக்கிறது தான் பெரிய விஷயம். அவரே சம்மதிச்சிட்டாரு. நாளைக்கு எங்கள் அப்பாவை மருந்துக்காக கூட அவரை எதிர்த்துக்கிட்டு காதலை நிறைவேற்றுற தைரியம் எனக்கு இல்லை சிவா என்றேன். வீட்டில் வேலை தேடி சென்னை செல்வதாக சொல்லி புறப்பட்டேன். பஸ் நிலையத்திற்கு சிவாவும் விஜயும் வந்திருந்தார்கள். என்னை தனிமையில் விட்டுவிட்டு சிவா பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வருவதாக சொல்லி விலகினான். விஜயின் முகத்தில் உற்சாகமே இல்லை. விஜி, நான் புறப்பட்டப்போ நீ உம்முன்னு இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையை நோக்கி நான் எடுத்து வைக்கிற முதல் அடி தானே இந்த பயணமும். ப்ளீஸ், நீ எப்பவும் போல் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டீஃபன், நான் ஒன்று சொல்கிறேன். தினகரனை பற்றி உங்ககிட்ட எங்கள் அப்பா சொன்னதை அப்படியே மனசில் வச்சுக்க வேணாம். எல்லோருக்கும் அவ்வளவு சம்பளத்தில் அவ்வளவு வசதிகளோட வேலை கிடைக்காது. எனக்கு அவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை வேணாம். சொந்தமோ வாடகையோ ஒரு வீடு, கிழியாத துணிமணி, பசி உணராமல் சாப்பாடு, இது போதும். இதுக்கு வழி தர்ற ஒரு வேலை உங்களுக்கு போதும் ஸ்டீஃபன். நிம்மதியும் சந்தோஷமும் மனசில் தான் இருக்கணுமே ஒழிய பணத்தில் இல்லை. வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்காக நான் என் வீட்டு கதவை திறக்க ஒவ்வொரு நாளும் வாசலில் நீங்கள் வரீங்களான்னு எதிர்பார்ப்போட பார்த்துட்ருப்பேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு சீக்கிரம் வாங்க ஸ்டீஃபன். விஜி புன்னகைத்தாள். தெரியும் அந்த புன்னகை. மறுபடி பார்த்தபடி நான் புறப்பட வேண்டிய பஸ்ஸில் ஏறிக்கொண்டேன். பகுதி 8. பஸ் குன்னூர் பஸ் நிலையத்தில் மீண்டும் இளைப்பாறியது. நான் இறங்கி மறுபடி ஒரு சிகரெட் பற்ற வைத்து வாழ்க்கைக்காக காதலுக்காக ஒரு விரதம் என்ற உணர்ச்சி பூர்வமாக விஜயின் அப்பாவிடம் நான் சொல்லிவிட்டேனே ஒழிய கடந்து சென்ற இந்த 14 மாதங்களில் நான் பட்ட அவஸ்தை ஒரே ஒரு முறை கூட கடிதம் எழுதவில்லை. நான் அவளிடமிருந்தும் கடிதம் எதிர்பார்க்கவில்லை. அந்த கட்டுப்பாடு நாங்களே விதித்து கொண்டதுதான் என்றாலும் நான் மட்டும் ஒரு கடுமையான கட்டுப்பாடை விதித்திருந்தேன். இது விஜய்க்கு மட்டுமில்லை, என் அப்பாவுக்கு, சிவாவுக்கு என்று யாருக்குமே சென்னையில் நான் இருந்த விலாசத்தை தெரியப்படுத்தவில்லை. ஏதாவது ஒரு வகையில் செட்டில் ஆகி என் முதல் சொந்த சம்பாத்தியத்தை கையில் பார்க்கும் வரை நான் ஒரு அனாதை. இது மனதில் நானே எழுதி கொண்ட வேதம். அப்படியே இருந்தும் சாதித்து விட்டேன். சென்னையில் 3 மாதங்களில் என் லட்சியத்தை நிறைவேற்றிவிட முடியும் என்று நம்பியிருந்தேன். சென்னையில் எனக்கு சொந்தக்காரர்களின் வீடு இருப்பதாக கணபதிராமிடம் நான் சொன்னது ஒரு பொய். ஒரு நண்பனோடு தங்கப்போவதாக என் அப்பாவிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டதும் ஒரு பொய். கையில் 1000 ரூபாய் பணத்துடன் அசாத்திய நம்பிக்கையுடனும் நான் சென்னையில் கால் வைத்தேன். மாம்பழத்தில் மாத வாடகைக்கு ஒரு அறை பிடித்து கொண்டு என் முயற்சிகளை தொடங்கினேன். அந்த அறை இருந்த தெருவில் பிரபலமான ஒரு வக்கீலின் அறிமுகம் ஒரு காலை வாக்கிங் போது கிடைத்து அவரிடம் பகுதி நேர டைப்பிஸ்டாக சேர்ந்து கொள்ளவே 4 மாதங்களாயிற்று. கொஞ்சம் ரூபாய் கொடுத்தார். அது அறை வாடகைக்கும் அரை வயிறு சாப்பாட்டிற்குமே சரியாக போயிற்று. கல்யாணத்திற்கு தகுதி சொல்லும் வேலையோ வருமானமோ அது அல்லவே. பத்திரிகையில் வந்த விளம்பரத்தை கூட விடாமல் விண்ணப்பித்து நூலகமே பழியாக கிடந்து புத்தகங்கள் படித்து நேர்முக தேர்வுக்கு சென்று நல்ல செய்தி கொண்டு வரும் தபால்காரனுக்காக தினமும் தவமிருந்து வருத்தம் சொல்கிற கம்பெனிகளுக்கு கண் துடைப்பு அழைப்புகளையே மீண்டும் மீண்டும் கொடுத்தாலும் சோர்வடையாமல் மீண்டும் முயன்று
ஓராண்டு ஓடி போனதை என்னாலேயே நம்ப முடியவில்லை. இந்த ஒரு வருடத்தில் எனக்கு இருந்த எக்கச்சக்கமான நேரத்தில் இலக்கிய கூட்டங்கள், கவியரங்கள் என்று சென்றதில் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். அவர்களில் ஒருவர் முருகப்பன். அவர் பத்திரிகை நிருபர். பலவிதமான பேட்டிகள், கட்டுரைகள் பல பத்திரிகைகளுக்கு எழுதுபவர். சும்மா இருந்தனா அவருக்கு உதவிகள் செய்வேன். அவர் பேட்டி கண்டு கொண்டு வரும் கோடுகளை போட்டு அப்படியே நாளில் எழுதி கொடுக்க அவர் அதை திருத்தம் செய்து பத்திரிகைகளில் கொடுப்பார். ஒரு முறை தொழிலதிபர் செல்லமுத்துவை பேட்டி காண சென்றபோது என்னையும் உடன் அழைத்து சென்றார். என்னை அறிமுகப்படுத்தினார். செல்லமுத்து பேட்டியின் போது நானும் நடுவில் புகுந்து கேட்ட சில கேள்விகளுக்கும் பதில் சொன்னார். என்னை உன்னிப்பாக பார்த்தார். என்னை பற்றி விசாரித்தார். பேட்டி முடிந்து புறப்பட்ட போது மறுநாள் காலையில் அவருடைய அலுவலகத்திற்கு வந்து தன்னை பார்க்குமாறு என்னிடம் சொன்னார். நான் போனேன். என்னோட கம்பெனி தலைமை அலுவலகத்தில் சில தில்லுமுள்ளு நடக்குது. அதை யார் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. உன்னை அந்த ஆஃபீஸில் நான் ஒரு பியூனாக சேர்க்கிறேன். நீ 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லு. அதே மாதிரியே விண்ணப்பமும் நிரப்பித்தா. நீ அங்கே சாதாரணமாக நடந்துக்கோ. ஒரு பியூனுக்கு எல்லா இடத்துலையும் நுழையிற உரிமை கிடைக்கும். ஊழல் செய்கிற புள்ளிகளுக்கு நிச்சயம் உன் உதவியும் தேவைப்படும். அவங்களுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி நடித்து நடக்கிற ஊழல்களை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லு. இதை நீ சரியாக செய்துட்டா உனக்கு சரியான பதில் மரியாதை நான் செய்கிறேன். எனக்கு என்னவோ உன்னால் இதை துணிச்சலாக செய்ய முடியும்னு பட்டுது என்றார். எனக்கு அந்த சவால் பிடித்திருந்தது. உடனே சம்மதித்தேன். அவர் ஏற்பாட்டின்படி நுங்கம்பாக்கத்திலிருந்து அவருடைய தலைமை அலுவலகத்தில் பியூனாக நுழைந்தேன். ஒரு மாதம் அவர் கொடுத்த பணியை என்னால் சரியாக செய்ய முடிந்தது. ஒரு உதவி மேலாளர் தலைமையில் 4 பேர் குழு செய்து கொண்டிருந்த ஊழல்களை ஆதார காகிதங்களோடு அவரிடம் சென்று அம்பலப்படுத்தினேன். ஒரே தாளில் அந்த 4 பேர்களின் சீட்டுகளும் கிழிந்தன. மொத்த அலுவலகத்தில் 116 தலைகளும் என்னை பிரமிப்புடன் மரியாதையுடன் பார்த்தன. அத்தனை பேர் முன்னிலையிலும் சொன்னார் செல்லமுத்து, இந்த கம்பெனியில் இன்னையிலேருந்து ஸ்டீஃபன் தான் உதவி மேனேஜர். கைத்தட்டினார்கள், கை குலுக்கினார்கள். 30,000 சம்பளம், மற்ற வசதிகளும் உண்டு. வேலைக்கான உத்தரவை என்னிடம் தந்தார் செல்லமுத்து. கால்களை தொட்டெழுந்து பெற்றுக்கொண்டேன். உடனே ஊட்டி புறப்படும் உத்வேகத்தை மேலும் கட்டுப்படுத்தி முதல் மாதம் சம்பளம் வாங்கும் வரை காத்திருந்து பெற்றுக்கொண்ட மறுநாள் கோவைக்கு ரயில் ஏறி கோவையில் பஸ் ஏறி இதோ குன்னூரை விட்டு புறப்பட்ட பஸ் ஊட்டியை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஊட்டியில் என்னை அத்தனை பேரும் விழிகளை உயர்த்தி பார்க்க போகிறார்கள். அப்பா என்னை கண்டதும் கண்கலங்க போகிறார். கூரை தலையில் இடிக்க சிண்ட்ரெல்லா குதிக்கப் போகிறாள். சிவா என் கையை பற்றி வலிக்கும் வரை குலுக்கப் போகிறான். யூ ஹாவ் டன் இட் யங் மேன் என்று சொல்லப் போகிறார் கணபதிராம். விஜி என்ன செய்வாள்? சுற்றிலும் யார் இருப்பதையும் பொருட்படுத்தாமல் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து கொள்வாளா? கண்கள் திரையிட ஈறு தெரிய புன்னகை சிந்தி தன் தங்கத்தை நீட்டி என் கை பற்றி பாராட்டப் போகிறாளா? சந்தோஷத்தின் எல்லையில் அழுகை என்கிற ரீதியில் என் மார்பில் சாய்ந்து செல்லமாக குத்தி ஓவென்று அழப்போகிறாளா? மலைப்பாதை தான் என்றாலும் இந்த பஸ் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகக்கூடாதா? பகுதி 9. ஊட்டியில் இறங்கியதும் லேசான தூறலில் நனைவதை பொருட்படுத்தாமல் நேராக என் வீட்டிற்கு ஓடினேன். ஆமாம், உண்மையாகவே ஓடினேன். பார்த்தவர்கள் நான் மழையில் மேலும் நனையாமல் சென்று சேர்வதற்காக ஓடுவதாக நினைத்திருந்தார்கள். வீட்டின் அழைப்பு மணியை அழைத்துவிட்டு என்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டேன். அவசரமாக மூச்சு விட்டேன். கதவு திறந்த சிண்ட்ரெல்லாவுக்கு என்னை நான் தான் என்று சில வினாடிகள் கழித்து புரிந்ததும் அண்ணா என்று கத்திய கத்தலில் தெரு முழுக்க பதறி இருக்கும். அவள் முகத்தில் அவசர ரத்தம் பாய்ந்தது, சிவந்தது. அண்ணா அண்ணா என்கிறாள். அடுத்த வார்த்தையே வரவில்லை. நான் உள்ளே வந்து அவள் கைகளை பிடித்து தலையை தடவி, எப்படி இருக்கே சிண்ட்ரெல்லா? வந்துட்டேன், நல்ல செய்தியோடு வந்துட்டேன். அப்பாவையும் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். எங்கே அப்பா என்றேன். ஒரு சாவு வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தார். பாத்ரூமில் குளிச்சிட்ருக்கார். நான் அவளை சத்தம் செய்யாதே என்று உதட்டில் விரல் வைத்து காட்டிவிட்டு குளியரலேறி வாசைக்கு பூனை போல நடந்து வந்து நின்றேன். குரலை சற்றே மாற்றி, யார் சார் அது பாத்ரூமில் இவ்வளோ நேரமாக குளிக்கிறது? சீக்கிரம் வாங்க, நாங்கள் போலீஸ்காரங்க வந்திருக்கோம், உங்கள் மேலே ஒரு விசாரணை என்றேன். விசாரணையா? போலீஸா? யார்? இருங்க, இதோ வந்துட்டேன் என்று என் அப்பாவின் குரலில் பதற்றம் தெரிந்தது. 2 நிமிடங்களுக்கு பிறகு இடுப்பில் ஈரத்துண்டுடன் அப்பா கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து என்னை பார்த்து தேய்த்து, டே ஸ்டீஃபன் நீயா என்றார் வாய்ப்பிழந்து. நான் தான்ப்பா, வாங்க உள்ளே உட்கார்ந்து பேசலாம். உட்கார்ந்து பேசினோம். ஒரு வருடத்து கதைகளை பரிமாறிக்கொண்டோம். என் வேலை உத்தரவை அப்பா கண்கலங்க படித்து பார்த்தார். வைராக்கியமான பயடா, அதுக்காக ஒரு கடிதாசி கூட போடாமல் இப்படி தவிக்க வச்சிட்டியே, நீ யாருக்கும் கடிதம் போடுறதா இல்லைன்னு சிவா சொன்னதும் துடிச்சு போயிட்டோம் என்றார். நான் முகம் கழுவி உடை மாற்றி சிவாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு விரைந்தேன்.
அதே கடையில் அதே கல்லாவில் உட்கார்ந்த சிவதாஸ் நான் சைக்கிளில் இருந்து இறங்கும்போது பார்த்துவிட்டு உற்சாகமாக எழுந்து சாக்லேட்டுகள் நிரப்பி வைத்திருக்கும் பிளாஸ்டிக் டப்பாக்களை தட்டி விட்டு விட்டான். ஸ்டீஃபன், எப்படா வந்த என்றான் உணர்ச்சி பெருக்குடன். இப்போ தான் 1 மணி நேரமாச்சு. எப்படி இருக்க சிவா? கல்யாணம் எதுவும் பண்ணிக்கிட்டியா என்று கேட்டபடி அமர்ந்தேன். இல்லைப்பா, யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அதை விடு, நீ எப்படி இருக்க? எங்கே இருக்க? என்ன பண்ணுற? 3 ஸ்டார் என்டர்பிரைசஸ்னு ஒரு பெரிய கம்பெனிடா, சென்னையில். அதில் உதவி மேனேஜர். 30,000 சம்பளம். தனியாக வீடு, பைக்கு தந்திருக்காங்க. முதல் மாத சம்பளம் கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் ஊட்டி வரணும்னு ஒரு வைராக்கியம். அதனால தான் முதல் மாத சம்பளம் வாங்கின உடனே நேற்று புறப்பட்டேன். இன்றைக்கி வந்துட்டேன். சரி, புறப்படு என்னோட. எங்கே? நான் உன்னை எங்கே கூப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா? கணபதிராம் உன்னையும் என்னையும் வச்சுக்கிட்டு தானே அன்னைக்கு பேசினார். அவர்கிட்ட சொன்னதுபடி நான் சாதித்ததை உன்னையும் வச்சுக்கிட்டு அவரிடம் சொன்னால் தானே நல்லாயிருக்கும். அதெல்லாம் சரிதான், திடுதிப்புன்னு கூப்பிட்டா எப்படி? கடையை அப்படியே போட்டுட்டு எப்படி வர்றது என்றான் சிவா. என்னடா, பையனை பார்த்துக்க சொல்லிட்டு வர இது இல்லையா நீ? 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம். சைக்கிளில் வேகமாக போயிட்டு வரலாம். வா. சைக்கிள்லையா? சைக்கிள்லேயே மதுரைக்கு போயிட்டு வருவியா நீ? மதுரையா? ஆமாம், தெரியாதா? சிண்ட்ரலா சொல்லலையா? கணபதிராமுக்கு இங்கேருந்து மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மாற்றலாகி 7-8 மாதமாச்சே. அவர் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறதுக்கு நான் தான் உதவி செஞ்சேன். நீ ஊட்டி வந்ததும் உன்னை மதுரைக்கு வர சொல்லி அவரும் சொன்னார். விஜயும் சொன்னாங்க. உனக்கு அதெல்லாம் தெரிவிக்கலாம்னா நீ தான் படுவீம்பா தொடர்பே இல்லாமல் இருந்துட்ட. என் ஒருத்தனோட மட்டுமாவது கடித போக்குவரத்து வச்சுருந்தா அப்போ விவரம் எழுதியிருப்பேன். பெருசாக என்கிட்டையும் வீம்பு பார்த்துட்டேன் நீ. ஒரு வைராக்கியம்தான், நல்ல வைராக்கியம். போ, ஆனது ஆயிடுச்சு. 2 நாள் பொறுத்துக்கோ. சனிக்கிழமை புறப்படலாம். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கடை லீவு. அன்றைக்கி மதுரையில் அவங்கள பார்த்துட்டு வரலாம். என் அண்ணன் இப்போ இங்கே இல்லை. இருந்தால் அவனை கடையை பார்த்துக்க சொல்லிட்டு புறப்படுவேன் என்றான் சிவா. சிவாவையும் அழைத்து கொண்டு போவதே எனக்கு உசிதமாகப்பட்டதால் மேலும் 2 நாட்கள் என் சந்திப்பு தாகத்தை தள்ளி போட சம்மதித்தேன். சிவாவும் நானும் வாய் ஓயாமல் பல கதைகள் பேசத் தொடங்கினோம். அன்றைக்கு ராத்திரி சாப்பாடு முடிந்ததும் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்க ஸ்டீஃபன் என்றார் அப்பா. 10 நாளைக்குப்பா என்றேன். நல்லதா போச்சு. எதுக்கு? வர ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம். என்னோட வா. என்னப்பா விஷயம் என்று நான் கேட்டபோது சிண்ட்ரலா முகம் பொத்தி கொண்டாள். அவள் வெக்கப்படுறதுலேருந்தே உனக்கு புரியலையா? அவளுக்கு வரம் பார்த்துருக்கேன் ஸ்டீஃபன். மாப்பிள்ளை கோயம்புத்தூரில் LIC ஆஃபீஸில் வேலையில் இருக்கார். நல்ல குடும்பம். ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. மூத்த பையன் இவர். முறையாக பொண்ணு பார்க்கல. ஒரு கல்யாணத்தில் அறிமுகமானோம். அங்கேயே சிண்ட்ரலாவை பார்த்தாங்க. நான் மாப்பிள்ளையை பார்த்தேன். 2 வீட்டார் பக்கமும் பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு கல்யாண சம்மந்தமாக விவரமாக பேச நேரில் வர சொல்லியிருக்காங்க. நீயும் சரியான நேரத்துக்கு பார்க்க வந்திருக்க பாரு. போய் பேசிட்டு வந்துடலாம். எனக்கு மதுரை போக வேண்டிய துடிப்பு இருந்தாலும் குடும்ப கடைக்கு முக்கியத்துவம் தர வேண்டியது இருந்ததே. சரிப்பா என்று தான் சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை நானும் அப்பாவும் பஸ்ஸில் கோவை வந்து பழங்கள் பிஸ்கட்டுகள் வாங்கி கொண்டு ஆட்டோவில் ஆர்எஸ்புரத்திலிருந்து மாப்பிள்ளையின் வீட்டுக்கு சென்றோம். மாப்பிள்ளையே எனக்கு பிடித்தது. அவர் தங்கை எங்களுக்கு காஃபி பலகாரம் கொடுத்தாள். மாப்பிள்ளையின் அப்பா பல ஊர்க்கதைகள் பேசிவிட்டு கல்யாண பேச்சுக்கு வந்தார். பொண்ணுக்கு என்ன செய்வீங்க? அப்பா தன்னால் இயன்றதை சொன்னபோது அவர்களிடம் முகம் ஒரு தினுசாக மாறிவிட்டது. பொண்ணு லட்சணமாக இருக்காதான், ஆனால் எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதே. நீங்கள் சொன்ன தொகை நியாயமாக இல்லையே. என் சக்திக்குத்தானே நான் செய்ய முடியும். மாப்பிள்ளையும் அவர் அப்பாவும் தனியாக சென்று 10 நிமிடத்திற்கு பேசினார்கள். பிறகு அந்த உள்ளறைக்கு என் அப்பாவை மட்டும் அழைத்தார்கள். அப்பாவோடு பேசினார்கள். அப்பா வெளியே வந்தார். அப்பா, நாங்கள் கலந்து பேசி முடிவு செய்துட்டு 2 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்றார். அப்பாவும் நானும் வெளியே வந்து பஸ் ஏறும்போது எதுவும் என்னிடம் சொல்லவில்லை. என்னப்பா சோகமாக வர்றீங்க? உங்களை தனியாக கூப்பிட்டு என்ன பேசினாங்க? ஏதோ தனியாக முடிவு பண்ணி சொல்கிறேன்னு சொன்னீங்களே. ரொம்ப பெரிய தொகையாக கேட்டாங்களா? ரொம்ப அதிகமாக இருந்துச்சா? அவ்வளோ பெரிய தொகைக்கு சம்மதிக்க முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? தனியாக கூப்பிட்டு பேசினது அது இல்லைப்பா என்றார் அப்பா. பின்ன நமக்கு ஒரு பைசா கூட செலவில்லாமல் இந்த கல்யாணத்தை முடிக்க அவங்க ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க ஸ்டீஃபன். என்ன யோசனை அது? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லு. அவங்க கேட்ட தொகை மட்டும்தான் நமக்கு பிடிக்கலை. மற்றபடி இந்த குடும்பம், மாப்பிள்ளை இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சிண்ட்ரலாவுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருப்பார். கோயம்புத்தூர் நமக்கு ரொம்ப பக்கம். அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம். இந்த இடம் அவளுக்கு அமைஞ்சிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ இந்த கல்யாணம் நடக்கிறது உன் முடிவில் தான் இருக்குது. ஏன் முடிவா? ஆமாம். நமக்கு டிஃபன் காஃபி கொண்டு வந்து கொடுத்த மாப்பிள்ளையோட தங்கையை நீ பார்த்த தானே? அப்பா, ஆமாம். அவள் சொன்னது அதுதான்.
அந்த வீட்டு பொண்ணை நீ கல்யாணம் செய்துக்கிட்டா போதும். 2 கல்யாண செலவுகளையும் பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. வரதட்சணைன்னு ஒரு பைசா வேண்டாம்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு +2 படிச்சிருக்கு, பார்க்க லட்சணமாக கூட இருக்குது. பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறது நாட்டில் நடக்கிற விஷயந்தான். நீயும் வேலையில் செட்டில் ஆகிட்ட, உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு தானேப்பா. என்ன சொல்கிற ஸ்டீஃபன்? எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தர்ம சங்கடமான சூழ்நிலை. இந்த சந்தர்ப்பத்தில் என் காதலையும் எனக்காகவே விஜி காத்திருப்பதையும் சொல்வது நியாயமாக இருக்குமா? உன் காதல் தான் உனக்கு முக்கியம். உன் தங்கைக்கு அமைகிற நல்ல வாழ்க்கை பற்றி உனக்கு அக்கறை இல்லையா என்று கேட்பார். அப்பா, இப்படி திடீர்னு கேட்டால் எப்படி? இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். யோசித்து தான் என்னால் பதில் சொல்ல முடியும் என்று நழுவலாக பதில் சொன்னேன். அதனால தான் 2 நாள் கழித்து முடிவை சொல்கிறோன்னு அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். நல்லா யோசிச்சுட்டு முடிவுக்கு வந்தால் போதும். ஆனால் என்னை கேட்டால் இதில் யோசிக்க எதுவும் இல்லை. நமக்கு கடவுளாக காட்டியிருக்கிற நல்ல யோசனை தான் இது. நாளைக்கு நானும் சிவாவும் மதுரை வரைக்கும் போகிறோம். அங்கே ஒரு பழைய நண்பரை பார்க்குறதுக்கு வந்து உங்ககிட்ட விபரமாக பேசுகிறேன்ப்பா என்றேன். என்னால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. பகுதி 10. மறுநாள் நானும் சிவாவும் மதுரைக்கு வந்து சேர்ந்தபோது இரவு 8 மணி ஆகியிருந்தது. தன் கடை சிப்பந்தியிடம் கடையின் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு என்னோடு புறப்பட்டிருந்தான். ஒரு லாட்ஜில் அழை எடுத்து சூட்கேஸ்களை வைத்துவிட்டு முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டோம். கலெக்டர் ஆஃபீஸில் இந்த நேரத்துலையும் யாராவது இருப்பாங்களா? கணபதிராமோட வீட்டு முகவரியை விசாரிச்சுட்டு அறைக்கு வந்து படுத்துடலாம். காலையில் புறப்பட்டு வீட்டுக்கு போகலாம் என்றான் சிவா. போடா லூசு, முகவரி கிடைச்சதும் அது ராத்திரி 1 மணியாக இருந்தாலும் போய் கதவை தட்டலாம். நம்ம விஜி வீடுடா, எந்த தப்பும் இல்லை என்றேன் நான். ஒரு ஆட்டோ பிடித்து கண்டு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த போது அவர் ரிட்டையர் ஆகி 4 மாதமாச்சே என்றார்கள். மேலமாசி வீதியில் உள்ள அவரின் வீட்டு விலாசத்தை கோப்புகளில் தேடி ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி கொடுத்தார்கள். மணி 9:30. மேலமாசி வீதிக்கு ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்க திடீரென்று யோசனை வந்து ஆட்டோவை நிறுத்த சொல்லி ஒரு ஜவுளி கடையில் 800 ரூபாய்க்கு ஒரு புடவை, கடைவாசலில் பூக்காரியிடம் மல்லிகைப்பூ வாங்கினேன். இத்தனை நாள் கழித்து வெறுங்கையோட எப்படி பார்க்கறது என்றேன் சிவாவிடம். மேலமாசி வீதியை ஆட்டோ தொட்டதும் என் இதய துடிப்பு அதிகமானது. இன்னும் சில நிமிடங்களில் என் விஜயை நான் சந்திக்கப் போகிறேன். இந்த நேரத்தில் அவள் என்னை எதிர்பார்க்கவே போவதில்லை. திக்கென்று தூக்கி வாரி போடப் போகிறது அவளுக்கு. குறிப்பிட்ட எண்ணிற்கான வீட்டிற்கு வந்ததும் முன்னால் ஆட்டோவை நிறுத்தி இறங்கி அந்த வீட்டின் அழைப்பு மணியை அழைத்தபோது கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்த விஜி என்னை பார்த்ததும் திடுக்கிட்டாள். விஜயின் முகத்தில் ஒரு கலை இல்லை. நெற்றியில் ஏன் பொட்டில்லை? விஜய், பயப்படாதே, நான் தான். விஜயின் முகம் உடனே மாறி விசும்பலாக தொடங்கி அழுகை பீரிட உள்ளே புறப்பட்டு ஓடினாள். வேகமாக உள்ளே ஓடினாள். நான் எதுவும் புரியாமல் உள்ளே வர ஈசிச்சாரில் அமர்ந்திருந்த கணபதிராமை பார்த்தேன். கணபதிராமா அது? கண்கள் குடிகளாகி தேகம் மெலிந்திருந்த என்ன ஆயிற்று இவருக்கு? திரும்பி எங்களை பார்த்து விஜி பக்கத்து அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். அவளின் அழுகை இந்த பக்கம் துல்லியமாக கேட்டது. என்னை பார்த்து கொண்டே இருந்த கணபதிராமிடம் நான் வந்தேன். சார், நான் ஸ்டீஃபன், உங்கள் மாப்பிள்ளை. உங்ககிட்ட பேசினபடி தான் நல்ல சம்பளத்தில் வேலையில் சேர்ந்து முதல் மாத சம்பளம் வாங்கிட்டு புறப்பட்டு வந்தேன். அதாவது கல்யாணத்துக்கு நான் பார்க்க சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னை பார்த்ததும் விஜி எதுக்காக அழுறா? எதுக்காக அறைக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா? எனக்கு எதுவும் புரியலை. நான் பேசி முடிப்பதற்குள்ளாகவே கணபதிராம் வாய்விட்டு அழத் தொடங்க நானும் மேலும் குழம்பினேன். நான் விஜய் இருந்த அறை கதவை தட்டினேன். விஜி, கதவை தர. எதுக்காக இப்படி 2 பேரும் அழுறீங்க? நான் எவ்வளவு சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கேன். இப்படி எதுவுமே புரியாமல் குழம்ப வச்சா எப்படி? விஜி கதவை திறக்கவும் இல்லை, அழுகையை நிறுத்தவும் இல்லை. சிவாவும் நானும் குழப்பத்தோடு பார்த்து கொண்டோம். இருவதும் கணபதிராமை கைத்தாங்களோடு அவரோடு ஈசிச்சாரில் அமர வைத்து அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தோம். சார், என்ன நடந்துச்சு சொல்லுங்க என்றேன். கணபதிராம் திடீரென்று தன் நெற்றியில் கைகளால் அரைந்து கொண்டார். எல்லாம் இந்த பாவியால் வந்த விட என் திமிரு தான் காரணம். மேற்கொண்டு அவரை அரைந்து கொள்ள விடாமல் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினேன். ஸ்டீஃபன், நான் ஒரு மோசமான ஏமாத்துக்காரன் ஆயிட்டேன்ப்பா. நீங்கள் யாரை ஏமாத்துனீங்க? உன்னை என்றார். என்னையா? புரியலை. நீ எதுக்காக வந்த? விஜயை கல்யாணம் செய்திருக்கிறதுக்காக. அவன் நெத்தியை பார்க்கலையா நீ? அவளுக்கு கல்யாணமும் ஆகி அவள் புருஷனுக்கு கருமாதியாக ஆயிடுச்சுப்பா. நான் அதிர்ந்து போனேன். சார் என்றேன் வார்த்தை வராமல். ஆமாம்ப்பா, அவளை விதவையாக்கி இப்படி வீட்டில் மூளையில் உட்கார வச்சதுக்கு நான் தான் காரணம். அடுத்த கேள்வி வரும் அளவிற்கு நான் இன்னும் அந்த பெரிய அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருந்தேன் அமைதியாக. விஜயா? என் விஜி விதவையா? அவளுக்கு இன்னொருவனோடு திருமணமாகி? ஐயோ! அவர் நிதானமாக தொடர்ந்தார். நீ வந்து உன் காதலை சொல்லப்போ எனக்கு அடி மனசில் கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை. டெல்லியில் இருக்கிற தினகரனுக்கு விஜயை கட்டி கொடுக்கறதுக்கு தான் எனக்கு இஷ்டம். உங்கள் காதலை நான் வெளிப்படையாக எதிர்த்தா நீங்கள் 2 பேரும் ரகசியமாக கல்யாணம் செய்து வைக்கலவங்கன்னு நினச்சேன். உங்கள் காதலுக்கு ஆதரவு தர்ற மாதிரி நடித்து திட்டம் போட்டு என் எண்ணத்தை நிறைவேற்றணும்னு முடிவு செஞ்சேன்.
முதல் கட்டமாக உங்ககிட்ட பக்குவமாக பேசி உன்னை சென்னைக்கு அனுப்பிச்சேன். உங்களுக்குள்ள கடித தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், சம்மதிச்சிங்க. அப்புறம் ஊட்டியிலேருந்து மதுரைக்கு நானாக மாற்றல் வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்ததும் கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து பதட்டமாக வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஸ்டீஃபனுக்கு சென்னையில் பெரிய விபத்தான், அரசாங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்க. நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். நானும் வர்றேன்னு விஜி துடிச்சா. சின்ன விபத்து தான்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திவிட்டு நான் மட்டும் புறப்பட்டு சும்மா 2 நாள் கொடைக்கானலில் தங்கிட்டு சோகமான மூஞ்சோட திரும்பினேன். வலிப்பு மாதிரி வந்து ஸ்டீஃபன் செத்துட்டான், சென்னையிலேயே மின்தகனம் செஞ்சாச்சுன்னு பொருத்தமாக நடித்தேன். விஜி நம்பினா, ஒன்று அழுதா, சமாதானப்படுத்தினேன். 1 மாதம் கழித்து எத்தனை நாள் தான் அவளையே நினச்சிட்டு இருப்பேன்னு பேசி பேசி அவன் மனசை மாற்றி எங்களுக்காகவாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி தினகரோட எளிமையாக கல்யாணம் பண்ணி வச்சேன். சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. 1 மாதம் முன்னாடி நான் பொய்யா உருவாக்கின விபத்து கதை உண்மையாகவே தினகரனுக்கு நடந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டார். இவளை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற கவலையிலேயே அவள் அம்மாவும் போய் சேர்ந்துட்டா. நான் தாம்மா அவன் வாழ்க்கையை இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேன்னு எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி பாவ மன்னிப்பு மாதிரி சொல்லி அழுது தீர்த்துட்டேன். தினம் 100 தடவை மானசீகமாக மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன். என்னை செஞ்சு என்ன இனிமே அவளோட விதியை மாற்ற முடியுமா என்ன? சொல்லி முடித்து விட்டு மீண்டும் அழத் தொடங்கிவிட்ட கணபதிராமை அமைதியாக பார்த்தேன். அறைக்குள் இருந்து விஜயின் அழுகை அடங்காமல் இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தது. திருச்சியில் காவிரி ஆற்றின் அருகில் நாங்கள் நின்று பேசி கொண்டிருந்த உரையாடல்கள் வரி வரியாய் நினைவுக்கு வந்தன. சிவா என் தோளில் ஆதரவாக கை வைத்தான். நான் எழுந்து அந்த அறையின் கதவை சமீபித்தேன். தட்டினேன். விஜி, கதவை தர, நான் உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், ப்ளீஸ் அழுகையை நிறுத்து என்றேன். வேணாம், தயவு செய்து போயிடுங்க ஸ்டீஃபன், நான் சந்திக்க வேணாம், பேச வேணாம், நான் பழைய விஜி இல்லை, தயவு செய்து போயிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் விஜி. முதல்ல கதவை தர. மாட்டேன், நீங்கள் போயிடுங்க, மறுபடி நாம் சந்திக்கிறத நான் விரும்பலை. விஜி, சொல்கிறத கேளு, நீங்கள் போயிடுங்க போயிடுங்க போயிடுங்க. விஜி மனநோயாளி போல அடித்தொண்டையிலிருந்து கத்தவே நான் பதறி 2 அடி தள்ளி பின்னால் நகர்ந்தேன். சரி விஜி, அமைதியாயிரு, நான் போகிறேன், இப்போ போகிறேன், இந்த ஊரை விட்டு போகலை, நாளைக்கு காலையில் வர்றேன். நீ என்னை பார்த்த அதிர்ச்சியில் உனக்கு நடந்த வேதனைகளில் குழம்பி போயிருக்க. பேசலாம், நாளைக்கு காலையில் நிதானமாக நல்ல மனநிலையில் பேசலாம், வர்றேன் என்றேன். புறப்பட்டோம். இரவு லாட்ஜ் அறையில் சிகரெட் மாற்றி மாற்றி ஊதிக்கொண்டிருந்த என்னை சிவா பரிவுடன் பார்த்தான். ஸ்டீஃபன், என்ன பேச போகிற அவகிட்ட? நான் இருக்கேன்னு சொல்லணும் சிவா. நடந்து போன சம்பவங்களுக்கு அவள் பொறுப்பு இல்லை. அப்பா செஞ்ச சதி, நான் செத்துட்டேன்னு நினச்சி தான் அவள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அதுக்கப்புறம் ஈடுபாட்டோடு வாழ்ந்தாலும் இன்றைக்கி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறா. அப்பா உண்மைகளை சொன்னதும் எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு துரோகம் செய்துட்ட குற்ற உணர்ச்சி தான் அவளை இப்போ குடையுது. தன் மேலேயே ஏற்பட்ட கோபத்தில் தான் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கிறா. இந்த சூழ்நிலையில் தான் அவளுக்கு என் ஆதரவு வேணும். அவளை இப்போவும் கல்யாணம் செய்துக்க நான் தயாராக இருக்கேன் சிவா. காதல் கல்யாணமும் சீர்திருத்த கல்யாணமும் ஒரே தாலியால் நிறைவேறப் போகுது. அவள் விதவைங்கிறதாலேயோ நடுவில் இன்னொருத்தனோட வாழ்ந்துட்டதாலேயோ நான் பாதிக்கப்படலை சிவா. அவளை அப்பவும் நேசித்தேன், இப்போவும் நேசிக்கிறேன் என்றேன். சிவா எழுந்து என் அருகில் வந்து என் கைப்பற்றி, நீ கிரேட் ஸ்டீஃபன், தயக்கமோ குழப்பமோ இல்லாமல் தீர்மானமாக சொல்கிற பாரு, எனக்கு புல்லரிக்குது என்றாள். பகுதி 11. மறுநாள் காலை 7 மணி. நானும் சிவாவும் சேர்ந்தே விஜி வீட்டிற்கு சென்றோம். கணபதிராம் கதவை திறந்தார். வாங்க என்றார். விஜி எங்கே என்றேன். அறைக்குள் கை காட்டினார். நான் மட்டும் உள்ளே சென்றேன். அறையில் ஒரு ஜன்னல் அருகில் நாற்காலியில் அமர்ந்து விட்டத்தை வெறித்து கொண்டிருந்த விஜி என்னை பார்த்ததும் எழுந்து கொள்ள முற்பட, பரவாயில்ல உட்காரு என்று நான் ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டுக்கொண்டு அவள் எதிரில் அமர்ந்தேன். ராத்திரி தூங்கினியா? என்று தலையசைத்தாள். அவளை பார்க்கவே எனக்கு திடுக்கென்று இருந்தது. எத்தனை கலையாக இருப்பவள் இந்த விஜி. வாடின பூச்சரம் போல சோகையாக இப்படி வாடி போய்விட்டாளே. ச்சே, எத்தனை திடீர் மாற்றங்கள் இவள் வாழ்வில். விஜி, நான் உன்னை எதுவும் கேட்க விரும்பலை. நேற்று நான் எந்த நோக்கத்தில் இங்கே வந்தனோ அதே நோக்கத்தோடு தான் இப்போவும் வந்திருக்கேன் என்றேன். புரியாமல் என்னை பார்த்தாள். புரியலையா? உன்னை இப்போவும் நான் கல்யாணம் செய்துக்க ரெடியாக தான் இருக்கேன் விஜி. அப்பவும் இப்போவும் நான் நேசிக்கிறது உன்னையும் உன்னோட மனசையும் மட்டும்தான். நான் இது ஏதோ ஒரு பச்சாதாபத்தில் எடுத்த முடிவு கிடையாது விஜி. உண்மையாக என்னோட அடி மனசுலேருந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அவள் சிரித்தாள். ஏன் சிரிக்கிற விஜி? நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுகிறீங்க ஸ்டீஃபன். நீ எல்லாத்தையும் மறந்துடு விஜி. எப்படிங்க? நான் அவரோட குடித்தனம் பண்ணியாச்சு. அதுவும் வேண்டா வெறுப்பா இல்லை, விரும்பி அவரோட குடித்தனம் பண்ணியிருக்கேன். தினகரனை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர் ரொம்ப நல்லவர், அன்பானவர். என் அன்பாலேயே ஒவ்வொரு நிமிடமும் என்னை திணறடித்தவர். அவர் மேலே ஏற்பட்ட வேண்டிய அன்பு எனக்கு ஒரு இயற்கையாகவே அமைஞ்சது.
அவர் விபத்தில் இழந்தப்போ என்னால் தாங்கிக்கவே முடியலை ஸ்டீஃபன். நியாயம்தான், இதை யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் இப்போ இல்லையே. ஆனாலும் அவரோட வாழ்ந்த அனுபவங்களோட நினைவு என்கிட்ட நீங்காமல் அப்படியே தான் இருக்குது. நான் சற்று அமைதியாக இருந்துவிட்டு சொன்னேன். அதே மாதிரி என்னோட நினைவுகளும் அப்படியே தான் இருக்குது விஜி. உன்னோட பழைய நினைவுகள் நான் அடிக்கடி நினச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நம்மளோட பழைய நினைவுகள், பழகின பழக்கங்கள் இப்போவும் என்கிட்ட பசுமையாக அப்படியே இருக்குது. நிச்சயமாக அதை மறந்துட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. என்னாலேயும் மறக்க முடியாது ஸ்டீஃபன். என்ன சொல்கிற இப்போது? என்னோட பழகினதை எல்லாம் மறந்துட்டு என்னை கல்யாணம் செய்துக்க முடியாது இல்லையா? மறந்துட்டு இல்லை, அவர் விருப்பத்தோடு எனக்காக விட்டு போன ஒரு உயிர் என்கிட்ட இருக்குது. எங்கள் அப்பா அம்மா என்னை வற்புறுத்தி தான் சம்மதிக்க வச்சாங்க. ஆனால் நான் முழு மனசோடு தான் அவர் கூட வாழ்ந்தேன். நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறத தப்புன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி இப்போது தினகரனோட வாழ்ந்த நினைவுகளை மறக்கலாமே. உன் காதலனோட விருப்பத்துக்காகவும் உன்னோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாமே. ஸ்டீஃபன், உங்களை மறக்க விரும்பின விஜிக்கும் இப்போ இருக்கிற விஜிக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நான் நினைக்கல. நான் ஏன் மறக்க விரும்பினாலும் மறக்க முடியாது. ஏன்னா தினகரன் என்னோட ஐக்கியமாயிட்டார். உளரலை ஸ்டீஃபன். என் வயிற்றில் குட்டி தினகர் வளர்ந்துட்டுருக்கார். இது 2வது மாதம். நான் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்து, விஜி, அதனால் எனக்கு உஷ் என்றாள். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு இருக்குது. நான் உங்களை நேசித்தேன் ஸ்டீஃபன், அது உண்மை. அந்த நினைவுகள் இன்னும் பசுமையாக மனசில் இருக்குது, அதுவும் உண்மை. நான் என் கணவரையும் நேசித்தேன். ஒரு காலகட்டத்தில் என் கணவரை மட்டும்தான் நேசித்தேன். அந்த வாழ்க்கையை, அந்த நினைவுகளை பலப்படுத்திக்க விரும்புகிறேன். இந்த குழந்தை முகத்தில் அவரை பார்க்க விரும்புகிறேன். தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீங்க. என்னால் உங்கள் வாழ்க்கை பாதிச்சிடுச்சு, ஆனால் அதை விரிசலை எடுத்துக்கங்க. இடிஞ்சே விழுந்துட்டா நினைக்காதீங்க. வாழ்க்கையின் போக்கை நாம் ஓரளவு தான் தீர்மானிக்க முடியும். அந்த போக்கை தீர்மானிக்கிறது விதியோ கடவுளோ எதுவோ. அதோட போக்கில் அந்த நேரத்துக்கு தகுந்தபடி நியாயங்களோடு நடந்துக்கிட்டு போகிறது தான் நல்லது. நான் விஜயை பேச்சற்று பார்த்தேன். எனக்காக பரிதாபப்படாதீங்க. வேணாம், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஆனால் நான் இந்த உயிருக்காக வாழ்ந்தே ஆகணும். இதுதான் எனக்கு தினகரனாக இருக்கிற. அவரை நினச்சிக்கிட்டே நான் கடைசி வரைக்கும் இந்த உயிரோடு வாழ்ந்துருவேன். நான் மௌனமாக எழுந்து கொண்டேன். அவளை ஊடுருவி பார்த்தேன். அவள் முகத்தில் அப்பட்டமாக தெளிவு இருந்தது. அந்த தெளிவில் எந்த இரக்கமும் அதில் ஒரு நியாயமும் இருந்தது. ஆனால் எனக்கு இவளையே மனதில் தாங்கி ஒவ்வொரு வினாடியும் நகர்த்தின என் வலி ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்கக்கூடிய வழியா? வர்றேன் விஜி என்றேன். ஐ எம் சாரி நடந்த எல்லாத்துக்கும் என்றாள். நான் பதில் சொல்லாமலேயே வெளியே வந்தேன். அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த சிவாவும் கணபதிராமும் என்னை பார்த்தார்கள். சிவா என் கைகளை பற்றினான். வரேன் சார் என்றேன். இந்த பாவியை மன்னிச்சிருப்பா என்றார். வெளியே வந்தோம். நான் அமைதியாக நடந்தேன். ஏதாச்சும் பேசு ஸ்டீஃபன், நீ அமைதியாக வர்றது எனக்கு பயமாக இருக்குது என்றான் சிவா. நான் தற்கொலை செய்துக்கு வேணும்னு பயப்படுறியா சிவா? என்றான். சிவா, உணர்ச்சி வேற, யதார்த்தம் வேற. பொய்யோ நாடகமோ நான் செத்து போயிட்டேன்னு கணபதிராம் சொன்னதும் விஜி துடிச்சா அழுதா. ஆனால் தற்கொலை செய்துக்கல. மனசு மாறி கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலா இல்லையா? என் காதலுக்கு துரோகம் செய்துட்டு தான் அதுக்கு அர்த்தம் இல்லை, அதுதான் யதார்த்தம். காதலுக்காக உணர்ச்சி வசப்படலாம், உருகலாம், ஆனால் உயிரை விட முடியாது. விடவும் அவசியம் இல்லை. அவள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருந்தேன். ஆனாலும் அவள் நிராகரிச்சிட்டா. அது வலிதான், தோல்விதான். அதுக்காக அவள் சொன்ன மாதிரி நொறுங்கி போக நான் தயாராக இல்லை. இன்னொருத்தோட வாழ்ந்துட்டா. அவனோட வாரிசையும் வயிற்றில் சுமக்கிறா. இப்போ அவள் வேற விஜி. இன்னும் அவளை பழைய விஜயாவே நான் பாவித்து அன்பை எதிர்பார்க்கறது அர்த்தம் இல்லாது. உண்மை சரியாக யோசிச்சா மற்றவங்க கோணத்தில் நின்று பார்த்தா அர்த்தங்களை புரிஞ்சுக்கலாம் சிவா. நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்றேன். சிவா என்னோட அமைதியாக நடந்தான். ஊட்டிக்கு திரும்பி வீட்டிற்கு வந்ததும் என் அப்பாவிடம் சொன்னேன். அப்பா, கோயம்புத்தூருக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குற எங்களுக்கு சம்மதம்னு சொல்லிடுங்கப்பா என்றேன். என் பதிலை கேட்டு வாழ்த்துக்கள் என்று கையை குலுக்கின சிண்ட்ரெல்லாவின் முகத்தில் எத்தனை மகிழ்ச்சி மின்னல்கள். விஜி, அவளை இனி நான் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அடிக்கடி நினைக்கவும் முடியாது. எவ்வளவு முயன்றும் நினைவுக்கு வரவில்லை அந்த புதியவளின் முகம். அவள் பெயர்தான் என்ன? கேட்கவே இல்லையே. பெயர் தெரியாது, முகமும் நினைவில் இல்லை. ஆனால் அவள்தான் என் மனைவி. நினைக்க நினைக்க எனக்கு சிரிப்பு வந்தது. முற்றும். கதையை பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.